நம்மளுக்கு நித்திய ஜீவன் இருக்கா? டூ மிராக்கல் அக்வர், அற்புதம் அதிசயம்லாம் நடக்குமா? கேன் வி நோ வாட் இஸ் ட்ரூ? நம்மளுக்கு எது உண்மைன்னு தெரியுமா? டஸ் லைஃப் ஹேவ் மீனிங்? வாழ்க்கைக்கு மீனிங் இருக்கா? ஹவு ஷுட் வி லிவ்? நம்ம எப்படி வாழணும்? இந்த எல்லா பிக் கொஸ்டின்ஸும் நம்ம கிறிஸ்டியன் வேர்ல்ட் வியூல வந்து எதுல ஆங்கர் ஆயிருக்குன்னா, கிரைஸ்டோட டெத் அண்ட் ரெசரக்ஷன் தான் ஆங்கர் ஆயிருக்கு. இப்போ டஸ் காட் எக்ஸிஸ்ட்? கிறிஸ்து மரித்து உயிரோட எந்திரிச்சாருன்னா கடவுள் இருக்காரு. இஃப் சோ டஸ் ஹி கேர் அபவுட் அஸ்? நம்மளுக்கு வேண்டிதான் அவர் மரித்திருக்காரு, நம்மளோட பாவத்துக்கு வேண்டி. ஹி டஸ் கேர் அபவுட் அஸ். இஸ் தர் லைஃப் ஆஃப்டர் டெத்? மரணத்துக்கு அப்புறம் நித்திய ஜீவன் இருக்குங்கிறத அவர் வந்து மரித்து உயிரோட எந்திரிச்சு நம்மளுக்கு நிரூபிச்சிருக்காரு. டூ மிராக்கல் அக்வர், அற்புதம் அதிசயம் நடக்குமா? ரெசரக்ஷன் வந்து ஒரு மிராக்கல் நடக்கும். கேன் வி நோ வாட் இஸ் ட்ரூ? எது உண்மை நம்மளுக்கு தெரியுமா? ஜீசஸ் சொன்ன மாதிரி ஐ ஆம் த வே, த ட்ரூத் அண்ட் த லைஃப். ப்ரோ டஸ் லைஃப் ஹேவ் மீனிங்? ஆமா, வாழ்க்கைக்கு மீனிங் இருக்கு. இஃப் ரெசரக்ஷன் அக்வர், ஹவு டு வி லிவ் அக்கார்டிங் டு கிறிஸ்டியன் பிரின்சிபல்? இதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இப்போ நீங்க ரீசன்ட் டேஸ்ல பாத்தீங்கன்னா, இங்க லோக்கல்ல தமிழ்நாட்டுல என்ன பண்றாங்க, கிறிஸ்துன்னு ஒருத்தர் இல்லவே இல்லைங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தங்களா வீடியோ போடுறாங்க. ஹிஸ்டாரிக்கல் ஜீசஸ் வந்து கிடையாது அப்படின்ட்டு. அதனால நம்ம இன்னைக்கு ஒரு சின்ன போர்ஷனா இது பார்க்க போறோம். ஆக்சுவலா இதுவே ஒரு தனி செஷன் எடுக்கலாம். இன்னைக்கு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் பிட்ஸ் அண்ட் பீஸா நான் இன்னைக்கு எடுக்கிறேன். டிட் ஜீசஸ் எக்ஸிஸ்ட்? 2014 பாத்தீங்கன்னா வாஷிங்டன் போஸ்ட்ல வந்து ஒரு ஆர்டிக்கல் வருது. டிட் ஹிஸ்டாரிக்கல் ஜீசஸ் ரியலி எக்ஸிஸ்ட்? தி எவிடன்ஸ் ஜஸ்ட் டசன்ட் ஆட் அப்னு சொல்லி வருது. இது ரொம்ப பேச்சு பொருள் ஆகுது எல்லா இடத்துலயும். அந்த ஆக்சுவலா சிட்னி யூனிவர்சிட்டி படிச்சவர் இவர். இது வாஷிங்டன் போஸ்ட் எழுதுறாரு. இது எழுதின கொஞ்ச நாள்லயே அந்த யூனிவர்சிட்டி ப்ரொஃபசர் ஜான் டிக்சன் வந்து அவர் ஏபிசி நியூஸ்ல அவர் ஒரு ஆர்டிக்கல் போடுறாரு. என்ன சொல்றாருன்னா, ஐ லீட் பேஜ் ஃப்ரம் மை பைபிள் இஃப் ஜீசஸ் டிடன்ட் எக்ஸிஸ்ட். ஜீசஸ்னு ஒருத்தர் இல்லாட்டி நான் என் பைபிள்ல இருக்கிற ஒரு பேஜ் எடுத்து நான் சாப்பிட்றேன் அப்படிங்கிறாரு அவரு. அவர் என்ன வச்சாருன்னா அந்த இதுல ஏதோ ஒரு காலேஜ்ல இருக்கிற ப்ரொஃபசர், அதாவது என்னன்னா ஏன்ஷியன்ட் ஹிஸ்டரி ப்ரொஃபசர், இல்லாட்டி கிளாசிக் ப்ரொஃபசர், இல்லாட்டி நியூ டெஸ்ட்மெண்ட் ப்ரொஃபசர், இது இருக்கிற யாராச்சும் ஒருத்தங்களாச்சு கிறிஸ்துன்னு ஒருத்தர் இல்லைன்னு வந்து சொன்னாங்கன்னா நான் வந்து என் பைபிள்ல இருக்கிற பேஜை சாப்பிட்றேன் அப்படின்னாங்க. ஆக்சுவலா ஆஸ்திரேலியால இருக்கிற ஒரு ஏத்தியஸ் குரூப் வந்து இதுக்கு ரொம்ப பாடுபட்டாங்க. ஏதோ ஒரு ப்ரொஃபசரை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும், அதாவது கண்டுபிடிச்சு இவரோட ஆஃபீஸ்க்கு அப்படியே கூட்டிட்டு வந்து அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ற மாதிரி ரெக்கார்ட் பண்ணி அவர் வந்து கிறிஸ்து இல்லைன்னு சொல்லும் போது இவரை வந்து பைபிளை சாப்பிட்ற நிர்பந்தப்படுத்தணும்னு சொல்லி அவங்க ட்ரை பண்ணாங்கன்னா கடைசி வரைக்கும் நடக்கவே இல்லை. ஒரு ப்ரொஃபஸரும் கூட வரல. இந்த ஜீசஸ் இல்ல இப்படி இப்படின்னு சொல்றவங்க வந்து என்னன்னா என்ன சொல்றது, கரெக்டா கொஞ்சம் ஸ்காலர்ஸ் என்ன சொல்றாங்க, ஹிஸ்டாரிக்கல் எவிடன்ஸ் என்னென்ன இருக்கு அதெல்லாம் எதுவுமே பார்க்காம அவங்க மனசுல தோணுனதை மட்டும்தான் பேசிட்டு இருக்காங்க. பார் டெர்மன் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அதாவது இப்போ கண்டெம்பரரியில வந்து கிறிஸ்டியானிட்டி குறித்து எதிராக பயங்கரமா எழுதக்கூடியவர் பார் டெர்மன், கடுமையா கிறிஸ்துவத்தை விமர்சிக்கக்கூடியவர். இவரே என்ன சொல்றாருன்னு பாருங்க. The view that Jesus exists is held by virtually every expert on the planet. இந்த பிளானட்ல இருக்கிற எல்லா எக்ஸ்பர்ட்டும் ஜீசஸ் இருக்காருங்கிற வியூல தான் இருக்காங்கன்னு சொல்லி ஏத்தியஸ்ட் ஸ்காலர் பார் டெர்மன் சொல்றாரு. இவர் வந்து ஒரு புக்கு போட்டாரு. சாரி டு இன்டரப்ட், ஒரே ஒரு கொஸ்டின். அதாவது அந்த வாஷிங்டன் போஸ்ட் சொன்னீங்கல்ல, அதுல வந்து அவங்க வந்து சைட் பண்ணிருக்க ஏதாவது பேப்பர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து ஏதாவது சைட் பண்ணிருக்காங்களா இல்ல ஒப்பீனியன் ஆர்டிக்கல்? அது ஒப்பீனியன் ஆர்டிக்கல், அது வந்து ஒப்பீனியன் ஆர்டிக்கல் மாதிரி தான். ஆக்சுவலா இவன் ஆக்சுவலா என்ன பண்றாருன்னா இவரு ரொம்ப கிறிஸ்டியனுக்கு அகேன்ஸ்டான ஒருத்தர். அதனால கிறிஸ்டியன் கிளாஸஸ்க்கே போய் உட்காந்து அவங்க எந்தெந்த எவிடன்ஸ் வைக்கிறாங்கன்னு சொல்லி அதெல்லாம் நோட் பண்ணி அது இவரோட இன்டர்பிரிட்டேஷன் கொடுத்து இவர் சம் பண்ணாரு. அப்படி வந்து ஒரு ஆர்டிக்கல் தான் அது. அதுல ஒன் ஆஃப் த டீச்சர் தான் இவர் ஜான் டிக்சன். இவரோட கிளாஸ்லயே அவர் உட்காந்துட்டு இருந்திருக்காரு, ஜான் டிக்சன் கிளாஸ்லயே. அதனாலதான் இவர் இந்த இது போட்டாரு. ஓகே தானே? ஓகே. இவர் வந்து இவர் என்ன பார் டெர்மன் வந்து எவிடன்ஸ் கொடுக்குறாரு அவரோட புக்ல என்ன, அதாவது ஃபர்ஸ்ட் நான் கிறிஸ்டியன் சோர்சஸ் கொடுக்காரு. பிளன்னி த எங்கர், நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும், த ஃபேமஸ் பிளன்னி த எல்டரோட நீஸ் இவரு. அவர் ஜீசஸ் பத்தி மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஹியூட்டனோஸ், டாசிட்டஸ், அப்புறம் யூதசோர்ஸ், அப்புறம் ஜோசிஃபஸும் ஜீசஸ் பத்தி மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார் டெர்மன் எழுதியிருக்காரு. அடுத்து அவர் கிறிஸ்டியன் சோர்சஸ் கொடுக்குறாரு, பைபிளுக்கு வெளியில இருக்கிறது. பாப்பியஸ், இவர் வந்து நம்ம சபையோட முத்துகா, அப்போஸ்தலிக் ஃபாதர்ஸ், பாப்பியஸ், அப்புறம் இக்னீசியஸ் ஆஃப் ஆன்டியாக், அப்புறம் ஃபர்ஸ்ட் கிளமெண்ட், இத்தனை பேருமே ஜீசஸ் பத்தி எழுதியிருக்கிறத அவர் கொடுத்துட்டு அடுத்து என்ன சொல்றாருன்னா, the evidence I offer in this chapter is not all there is, it's simply one part of the evidence அப்படின்னு சொல்லி பார் டெர்மன், அதாவது
கிறிஸ்துவ அப்புறம் ஜீசஸ் குறித்து எதிராக எழுதக்கூடிய ஸ்காலரே இப்படிதான் எழுதுறாங்க. இப்ப வந்து நம்ம பைபிளுக்கு வெளியில இருக்கிறவங்க வந்து என்னென்ன எழுதியிருக்காங்க நம்ம பார்ப்போம் ஜீசஸை பத்தி. ஃபர்ஸ்ட் ஃபேவலஸ் ஜோசிஃபஸ், இவர் வந்து 1ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த யூத ஹிஸ்டாரியன். கேட்டுக்கோங்க, இவர் வந்து கிறிஸ்டின் கிடையாது, யூதர். இவர் என்ன எழுதுறாருன்னா, பைலட், நம்ம பைபிள் படிக்கணும், பாண்டியஸ் பைலட், அந்த மாதிரி பைலட்டோட பீரியட்ல வந்து கிறிஸ்து வந்து குரூசிஃபை பண்ணப்பட்டாருன்னு ஜோசிஃபஸ் எழுதியிருக்காரு. இவர் வந்து டாசிட்டஸ், இவர் வந்து நான் கிறிஸ்டியன் நான் ஜூவிஸ் ரோமன் ஹிஸ்டாரியன், வந்து ரோமன் ஹிஸ்டாரியன். இவரும் அதான் சொல்றாரு, பாயிண்டஸ் பைலட் காலத்துல கிறிஸ்து வந்து குரூசிஃபை பண்ணப்பட்டார். நீங்க கரெக்டா பாத்தீங்கன்னா அந்த பீரியட்ல வந்து வாழ்ந்தது 3 விதமான மக்கள் தான். ஒருத்தங்க வந்து ஜூஸ், இன்னொருத்தங்க வந்து கிறிஸ்டியன், இன்னொருத்தங்க வந்து ரோமன்ஸ். இவங்க எல்லாருமே கிறிஸ்து வந்து குரூசிஃபை பண்ணப்பட்டது மென்ஷன் பண்ணி எழுதியிருக்காங்க. அதுக்கு அடுத்து பிளெனி தி யங்கர், இவர் என்ன பண்றாருன்னா கிறிஸ்டியன்ஸ் வந்து பெர்சிக்யூட் பண்ணும்போது எம்பரர் ட்ராஜனுக்கு வந்து லெட்டர் எழுதுறாரு. அதுல வந்து என்ன மென்ஷன் பண்ணிருக்காங்கன்னா, கிறிஸ்து வந்து இவங்க கடவுளா கும்பிடுறாங்க, திருட மாட்டேங்கிறாங்க, ராபரி பண்ண மாட்டேங்கிறாங்க, அடல்ட்ரி பண்ண மாட்டேங்கிறாங்க பத்தி கிறிஸ்டியன்ஸ் குறித்து இவர் எழுதியிருக்காரு. இதுக்கப்புறம் யூதா தல்முத், ஜூவிஷ் தல்முத்ல பாபிலோன் தல்முத் சானிட்ரன் 43 வந்து என்ன மென்ஷன் ஆயிருக்குன்னா, பாஸ் ஓவர் ஈவினிங்ல வந்து கிறிஸ்து வந்து ஹேங்கடு, அதாவது குரூசிஃபை பண்ணப்பட்டாரு. அவர் வந்து என்னன்னா மேஜிக் எல்லாம் பண்ணி இஸ்ரேல் மக்கள் வந்து வழி கெடுத்தாருன்னு சொல்லி யூதர்கள் வந்து ஜீசஸ் மேல இருந்த கடுப்புல வந்து எழுதி வச்சிருக்காங்க. இப்ப வந்து நீங்க பைபிளுக்கு வெளியிலேயே பார்த்தாலே நம்ம ஓரளவுக்கு ஃபேப்ரிக் செட் பண்ணிடலாம் யாரு ஜீசஸ் அப்படிங்கிறது. ஜீசஸ் வந்து கிரைஸ்ட், அதாவது கிரைஸ்ட் மெசையான்னு சொல்லி கூப்பிட்டாங்கன்னு சொல்லி ஜோசிஃபஸ் மென்ஷன் பண்ணியிருக்காரு. அவர் வந்து மேஜிக் பண்ணாரு, இஸ்ரேல் யூத மக்கள் வந்து ஒரு புது டீச்சிங் குள்ள வழி நடத்தினாரு. அவர் வந்து பாஸ் ஓவர் டைம்ல குரூசிஃபை பண்ணப்பட்டாருன்னு பேபிலோன் தல்முத்ல நம்ம எடுத்துடலாம். எந்த இடம்னா ஜூடியால அவர் பண்ணப்பட்டாருன்னா டாசிட்டஸ்ல கிட்ட இருந்து நம்ம எடுக்கலாம். அவரோட ஃபாலோவர்ஸ் வந்து அவரை கடவுளா கும்பிட்டான். இது வந்து நம்ம பிளென்னி தி யங்கர் கிட்ட இருந்து எடுக்கலாம். நீங்க பைபிளுக்கு அப்பார்ட் ஃப்ரம் வெளியிலேயே நம்ம வந்து ஜீசஸோட இதை வந்து ஓரளவு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். இதுக்கப்புறம் பைபிளுக்கு வெளியில இருக்கிற சோர்ஸ் எல்லாம் நான் மென்ஷன் பண்றேன், நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது பாத்துக்கோங்க. டாசிட்டஸ், ஜோசிஃபஸ், யூட்டனோஸ், பிளென்னி தி யங்கர், மாராபர் செராப்பியன், லூசியன் ஆஃப் சாமசோட்டா, செல்சஸ், தாலஸ், பிளேகான், இத்தனை பேரு ஜீசஸ் பத்தி எழுதியிருக்காங்க. இப்ப நம்ம அலெக்சாண்டர் த கிரேட் வருவோம். அலெக்சாண்டர் த கிரேட்டுக்கு இருக்கிற எவிடன்ஸும் கிறிஸ்துவோட எவிடன்ஸும் நம்ம கம்பேர் பண்ணுவோம். எல்லாத்துக்குமே தெரியும் அலெக்சாண்டர் கிரேட் வந்து என்ன பண்ணாரு, தன்னோட 22 இயர்ல வந்து எக்ஸ்பெடிஷன், ஒரு மோர் தென் 40,000 ஃபுட் சோல்ஜர், அப்புறம் 5,000 ஸ்ட்ராங் கேல்வரி எடுத்துட்டு அவரு போருக்கு போறாரு. ஃபர்ஸ்ட் பர்ஷியன், ஏசியா மைனர், அதாவது மாடர்ன் டே டர்க்கிக்கு வந்து போர் போறாரு. அப்படியே எல்லா இடத்தையும் பிடிச்சிட்டு கடைசி இந்தியா வராரு. இந்தியா வந்து இங்கேயும் சண்டை போறாரு. திருப்பி ரிட்டர்ன் போய் காலனி ஸ்டேட் எல்லாம் எஸ்டாப்ளிஷ் பண்றாரு. இவரோட எஃபெக்ட் வந்து நம்ம இன்னைக்கு வரைக்கும் படிச்சுட்டு இருக்கோம். இவர் தான் என்ன பண்றாரு, ஃபர்ஸ்ட் டைம் வந்து மொத்தம் இஸ்ரேலையும் ஹெலனைஸ் பண்றாரு, கிரேக்க மயமாக்குறாரு. கிரேக்க மொழி வந்து பரவுது. நீங்க அதனாலதான் நியூ டெஸ்ட்மெண்ட் பார்த்தாலே நம்ம கிரீக்ல இருக்கும். ஏன்னா இப்போ கிரேக்கு தான் அங்க பெரிய மொழியா இருந்துச்சு. அதனால நம்ம நியூ டெஸ்ட்மெண்ட் கிரீக்ல எழுதிருப்பாங்க. ஏன்னா எல்லாம் இவரோட எஃபெக்ட் தான். ஆனா இதெல்லாம் நம்மளுக்கு எப்படி தெரியும், இவர் இப்படி ஒருத்தர் வாழ்ந்தார் இதெல்லாம் பண்ணங்கிறதுக்கு வந்து அவரோட காலகட்டத்துல எழுதின 4 பேர் இருக்காங்க. எப்படி ஜீசஸ் வந்து மேத்யூ, மார்க், லூக், ஜான், அதே மாதிரி இவருக்கு காலிஸ்தனிஸ், நெக்ராயஸ், டாலமி, அப்புறம் அரிஸ்டோபஸ், இந்த 4 பேர் அவங்கள பத்தி எழுதி இருக்கிறதா பின்னாடி வந்து குறிப்பு இருக்கு. ஆனா இந்த சோர்ஸ் வந்து ஒரிஜினல் சோர்ஸ் வந்து நம்ம கிட்ட எதுவுமே கிடையாது. நீங்க அந்த காலத்துல இருக்கிற எல்லா வரலாற்று நபருக்கும் ஒரிஜினல் சோர்ஸ் வந்து இருக்கவே இருக்காது. யாரா இருந்தாலும் அது இருக்காது. ஏன்னா பப்பைரஸ்ல எழுதுவாங்க, அது வந்து காலம் போக போது மங்கும், அது காப்பி பண்ணி தான் வைக்க முடியுமே தவிர அந்த ஒரிஜினல் சோர்ஸ் வந்து வரலாற்றுல யாருக்குமே இருக்காது. ஆனா இவரை பத்தி எழுதியிருக்கிற இந்த 4 சோர்ஸ்மே இப்ப நம்ம கிட்ட இல்ல. இவங்க வந்து இப்படி எழுதியிருக்காங்கன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஒரு பெஸ்ட் ஆத்தன்டிக்கான சோர்ஸ் எதுனா லூசியஸ் ஃபேபுலஸ் அரேனியஸ். இவர் வந்து எப்பனா 86 to 160 எழுதுறாரு. இவர் வந்து 2 இடத்துல இருந்து எடுத்து எழுதுறாரு. ஒன்னு பிளாட்லமி, அப்புறம் அரிஸ்டோபஸ். நம்ம பார்த்த இந்த 4ல இந்த கடைசி 2 பேர் கிட்ட இருந்தா இவர் எடுத்து எழுதுறாரு. அது எப்போ 400 இயர்ஸ் லேட்டர், அலெக்சாண்டர் த கிரேட் அப்புறம் மறைஞ்சதுக்கு அப்புறம் 400 வருஷத்துக்கு அப்புறமேல தான் அவரை பத்தியான ஒரு ஆத்தன்டிக்கான ஃபுல் ஸ்கேல் பயோகிராஃபி வருது. இதுக்கு முன்னாடி கொஞ்சம் பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ப்ளூட்டார்க் எடுப்பாங்க. Can I raise a question? Yeah, sure brother. இப்ப நம்ம பைபிளை கம்பேர் பண்ணும்போது, அதாவது ஜீசஸ் கிரைஸ்டுக்கு பைபிளை கம்பேர் பண்ணும்போது how it is, இது வந்து நமக்கு எவ்வளவு என்ன சொல்றதுன்னா, how do you compare with Aristotle? I'll do brother. Okay, next slide. Okay. இது just for a rough இது ஓகேவா. 400 இயர்ஸ் அப்புறமேல தான் வருது. அலெக்சாண்டர் தி கிரேட் மட்டும் இல்ல, நீங்க யாரை எடுத்துக்கோங்க, பிளாட்டோ எடுத்துக்கோங்க, ஹோமர் எடுத்துக்கோங்க, எல்லாத்துக்குமே சோர்ஸ் லேட்டா தான் இருக்கும். இன்ஃபேக்ட் ஏரியனோட இதை நீங்க பாத்தீங்கன்னா அவரே எப்படி ஹிஸ்டரி எழுதியிருக்கிறாருன்னு சொல்றாரு பாருங்க.
பிளாட்லமியும் அரிஸ்டோபஸ் கிட்ட இருந்து அவர் எடுத்து எழுதுறாரு. அவர் வந்து எங்க, அதாவது 2 பேருமே கன்ஃப்ளிக்டிங்கான ரிசல்ட் கொடுப்பாங்க. ஒரு இன்ஸ்டன்ட் வந்து பிளாட்லமி வந்து ஒரு மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாரு, அரிஸ்டோபஸ் வந்து ஒரு மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த இடத்துல என்னன்னா இவரே ஒரு வெர்ஷனை சூஸ் பண்ணி எழுதுறாரு. ஆனா ஹிஸ்டாரியன்ஸ் வந்து என்னன்னா 100% நம்புறாங்க. அலெக்சாண்டரோட ஹிஸ்டரி வந்து 100% உண்மை நம்புறாங்க. ஆனா நீங்க அவரே எப்படின்னா சூஸ் பண்ணி பிக் அண்ட் சூஸ் மாதிரி எழுதியிருக்காங்க. ஆனா அலெக்சாண்டரோட ஹிஸ்டரியில வந்து எந்த ஏத்தியஸ்டுமே கேள்வி கேட்க மாட்டாங்க. ஆனா கிரைஸ்ட்னு வரும்போது எல்லாருமே கேள்வி கேட்பாங்க. இப்ப நான் சும்மா ஒரு ரஃப் இதை போட்டிருக்கேன். நம்ம வந்து ஏத்தியஸ்டோட டேட்டிங் எடுத்துக்குவோம். 4 காஸ்பல், மேத்யூ, மார்க், லூக், ஜான். ஏத்தியஸ்ட் வந்து என்ன சொல்றாங்க, மார்க் வந்து 60ல எழுதுனது அப்படிங்கிறாங்க. லூக் அண்ட் மேத்யூ 70s and 80s, ஜான் வந்து 90s. அதாவது நீங்க ஏத்தியஸ்டோட டேட்டே எடுத்தாலும் நம்மளோடது வந்து ரொம்ப பல மடங்கு நம்மளுக்கு வந்து எவிடன்ஸ் அதிகம். வெறும் 30 இயர்ஸ்ல மார்க் வந்துருச்சு. கிறிஸ்து மரித்து வெறும் 30 வருஷத்துல மார்க் வந்துருச்சு. ஆனா அலெக்சாண்டரோட கிரேட் பாத்தீங்களா 400 இயர்ஸ். ஏத்தியஸ்ட் கொடுக்குற டேட் வச்சாலுமே நம்மளோடது எவ்வளவோ டைம்ஸ் பெட்டரா தான் இருக்கும். இன்னொன்னு என்னன்னா, நம்ம இவரோட பயோகிராஃபி எடுப்போம், டைபீரியஸ் சீசர். அதாவது ஜீசஸ் வந்து வாழ்ந்த ஃபர்ஸ்ட் நூற்றாண்டுல பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு பெசண்டா தான் இருந்தாரு. நாசரேத், கலீலி அங்க இங்கன்னு தான் இருந்தாரு. அவரை பத்தி பெரிய பேச்செல்லாம் இருக்காது. அந்த டைம்ல வந்து ரோம ஆண்ட மன்னர் டாசிட்டஸ், சாரி டைபீரியஸ். டைபீரியஸை பத்தி ஃபர்ஸ்ட் எழுதுறது போனா டாசிட்டஸ் எழுதுறாரு. எப்போ அவர் இறந்து 80 வருஷத்துக்கு அப்புறமேல் தான், அதுவும் ஃபுல் பயோகிராஃபியெல்லாம் கிடையாது, சும்மா அங்கங்க மென்ஷன் பண்ணி எழுதுறாரு டைபீரியஸை பத்தி. டைபீரியஸோட பயோகிராஃபி வந்து அவர் இறந்த 80 வருஷத்துக்கு அப்புறம் வருது. ஜீசஸோட கடைசி பயோகிராஃபி ஜான், ஏத்தியஸ் வந்து ஜான் கடைசிங்கிறாங்க, ஜீசஸ் மறைந்து 60 வருஷத்துல வருதுங்கிறாங்க. அதுவே 60ல வந்துருச்சு. டைபீரியஸ்க்கு 80 வருஷம் இருக்கு. நீங்க அந்த இடத்துல பாத்தீங்கன்னா 20 வருஷம் ஜீசஸோட கடைசி பயோகிராஃபிக்கும் டைபீரியஸோட ஃபர்ஸ்ட் பயோகிராஃபிக்கும் வித்தியாசம். இதுக்கப்புறம் புத்தர், நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் புத்தர் வந்து எப்போ வாழ்ந்ததா சொல்லப்படுறாங்க, 6வது நூற்றாண்டு இல்ல 5வது நூற்றாண்டுல வந்து வாழ்ந்ததா சொல்லப்படுறாங்க. ஆனா இவர் இப்படி ஒருத்தர் வாழ்ந்தார், இதெல்லாம் பண்ணாங்கிற ஒரு சோர்ஸ் வந்து நம்மளுக்கு எப்போ வருது, 1ஆம் நூற்றாண்டுல இருந்தா இருக்கு அந்த ரைட்டிங்ஸ் எல்லாம். கிட்டத்தட்ட ஒரு 500-400 இயர்ஸ் வித்தியாசம் இவரோட ஃபர்ஸ்ட் ரைட்டிங்க்கு. ஆனா எந்த ஏத்தியஸ்டுமே புத்திஸ்ட பத்தி கொஸ்டின் பண்ண மாட்டாங்க. ஆனா கிரைஸ்ட பத்தி தான் கொஸ்டின் பண்றாங்க. இதுக்கப்புறம் ப்ராஃபிட் முகமது எப்ப இறக்குறாரு, 632ல வந்து இறக்குறாரு. அவர் முகமதுன்னு ஒருத்தர் வந்து வாழ்ந்தாரு, அவர் வந்து குரான் எல்லாம் கொடுத்தாரு அப்படிங்கிற பயோகிராஃபி வந்து ஃபர்ஸ்ட் யார் எழுதுறா, சஹீஹ் புகாரியில இமாம் புகாரி எழுதுறாரு. அது எப்போ 870 AD. நீங்க அந்த டைம் கேப் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கிட்டத்தட்ட 38 இயர்ஸ் வித்தியாசம். அதாவது முகமது அவர் இறந்ததுக்கும் அவரோட ஃபர்ஸ்ட் வந்து ஆத்தன்டிக்கான பயோகிராஃபி, எல்லாரும் ஒத்துக்கக்கூடிய பயோகிராஃபி வந்தது வந்து 878ல தான் வந்தது. ஓகே, இது வந்து நியூ டெஸ்ட்மென்ட் மேனுஸ்கிரிப்ட் என்னன்னா கையில் எழுதின பிரதிகள். இது நம்மளுக்கு எப்படி ஆதாரம்னு பாருங்க. ஆவரேஜ் கிரீக், அதாவது கிரீக்ல வாழ்ந்த ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, ஒரு யார ப்ளூட்டார்க் எடுத்துக்கோங்க, யாரையும் எடுத்துக்கோங்க, அவரை பத்தி இருக்கிற அவரோட பயோகிராஃபி இருக்கிற மேனுஸ்கிரிப்ட் நீங்க மேல எடுக்குனீங்கன்னு வச்சுக்கோங்க, வெறும் 4 அடி வரும். லெஃப்ட்ல கீழே பாத்தீங்கன்னா இருக்கும் 4 feet ஆவரேஜ் கிரீக் ரைட்டர். அதுக்கப்புறம் 20 ஸ்டோர் பில்டிங்கோட ஹைட் பாருங்க, ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டியோட ஹைட் பாருங்க, அடுத்து எம்பரர் ஸ்டேட்டோட பில்டிங் பாருங்க எவ்வளவு பெருசு இருக்கு. அவங்களோட ஆவரேஜ் கிரீக் ஆத்தர்ஸ்க்கும் எம்பரர் ஸ்டேட் பில்டிங். ஆனா நீங்க நியூ டெஸ்ட்மென்ட்ல இருக்கிற ஜஸ்ட் கிரீக் மேனுஸ்கிரிப்ட், ஏன்னா ப்ராட்டஸ்டன்ட் வந்து நம்ம கிரீக் மேனுஸ்கிரிப்ட் தான் யூஸ் பண்ணுவோம். நீங்க வெறும் கிரீக் மேனுஸ்கிரிப்ட் எடுத்து அடுக்குனாலே கிட்டத்தட்ட 4 எம்பரர் ஸ்டேட் பில்டிங் அளவுக்கு நம்ம ஹைட்டா அடிக்கிட்டு முடியும். ஆனா நம்ம கிட்ட கிட்டத்தட்ட இப்போ கரண்ட் இது வந்து மோர் தென் 6000 மேனுஸ்கிரிப்ட் இருக்கு கிரீக். மற்றவங்க யாருக்குமே இந்த அளவுக்கு இல்லை. நீங்க கிரீக் கூட லாட்டின் சேர்த்தீங்கன்னா அது ஒரு 10,000. இது மாதிரி மொத்த மேனுஸ்கிரிப்ட் மட்டும் எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25,000 மேனுஸ்கிரிப்ட் இருக்கு ஜீசஸ்க்கு மட்டும். நம்மளுக்கு நியூ டெஸ்ட்மென்ட் மேனுஸ்கிரிப்ட் ஹிஸ்டரியில வந்து யாருக்குமே இந்த அளவுக்கு எவிடன்ஸ் கிடையாது. ஓகே, இப்போ வரைக்கும் எடுத்ததுல ஏதாச்சும் டவுட் இருக்கா யாருக்காச்சும்? பிரதர்ஸ், எனிதிங்? Brother Jerin, sister, any doubts? Please ask. இல்ல. ஓகே பிரதர், அப்போ நெக்ஸ்ட் போறேன். I have a doubt. யா, manuscripts வந்து எப்படி கரெக்ட் பண்ணுவாங்க? actually many of them are asking questions like பைபிள்ல வந்து நீங்க நிறைய சாப்டர்ஸ் இருக்கு, இது எப்படி கரெக்ட் பண்ணி ஒன்னா இருக்கு, அதுவும் இல்லாம இது கரெக்டான இவங்க தான் எடுத்தாங்க, ஐ மீன் இந்த ஆத்தர் தான் எடுத்தாங்க, இதெல்லாம் ஒரே டைம் லைன்ல தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எப்படி ப்ரூவ் பண்ணுவீங்க? இந்த மாதிரி क्वेश्चंस தான் கேக்குறாங்க. சோ how to answer that?
மேனுஸ்கிரிப்ட் வந்து ஆக்சுவலா என்ன சொல்றதுன்னா டாக்குமெண்ட் பண்ணியிருக்காங்க. நம்மளோட மேனுஸ்கிரிப்ட் வெப்சைட்டே இருக்கு. ஏர்லி மேனுஸ்கிரிப்ட் வந்து நம்மளுக்கு 125ல இருக்கு. சாப்டர் ஆஃப் ஜான் P52 அது. மேனுஸ்கிரிப்ட் வந்து ஆக்சுவலா நம்மளுக்கு ஒவ்வொரு டேட்ல இருந்து வருது. ஒரே டேட்ல வந்து நம்மளுக்கு மேனுஸ்கிரிப்ட் அப்படி கிடையாது. ஒவ்வொரு மேனுஸ்கிரிப்ட் ஒவ்வொரு காலகட்டத்துல வருது. மோஸ்ட் ஆஃப் த மேனுஸ்கிரிப்ட் வந்து எங்க இருக்குன்னா ஈஜிப்ட்ல தான் இருக்கும். ஏன்னா அந்த பப்பாரி நம்ம எழுதின பப்பாரி வந்து ஆக்சுவலா அந்த ஈஜிப்டோட அந்த நைல் ரிவர் அந்த சைடு தான் வளர்றது. அதனால இப்ப வந்து ரீசெண்டா தான் மேனுஸ்கிரிப்ட் வந்து ஒவ்வொருத்தங்களா போய் ஈஜிப்ட் போய் எக்ஸ்பெடிஷன் போய் எடுக்கிறாங்க. மேனுஸ்கிரிப்டோட எவிடன்ஸ் நீங்க எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒவ்வொரு மேனுஸ்கிரிப்டுக்கும் கிட்டத்தட்ட 99% ஆக்யூரசி நம்மளோடதுல. கொஞ்சம் கொஞ்சம் இந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக் அதெல்லாமே இருக்கு. ஆனா அதெல்லாம் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் அதெல்லாம் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஒவ்வொரு நியூ டெஸ்ட்மெண்ட் மேனுஸ்கிரிப்டும் 99% ஆக்யூரசி, 1% வந்து டீவியேஷன் இருக்கு. ஆனா அந்த 1%ம் நம்மளோட எந்த விதமான தியாலஜி அஃபெக்ட் பண்ணாது. ஐ ஹோப் ஐ ஆன்சர்ட். Okay, இல்ல brother. வேற ஏதாச்சும் கொஸ்டின் கேட்டீங்களா? இல்ல பிரதர், இதுதான் இந்த கொஸ்டின். சரி, அண்ட் ஓகே. அக்கார்டிங் டு தட் ப்ரோ, இன்னொரு பாயிண்ட் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். மே நிக்கில் ப்ரோ, யா ஷோர் ப்ரோ. அத ஏஜ் வந்து எப்படி டிட்டர்மைன் பண்றாங்க அப்படின்னா, அந்த கேலிகிராஃபி ஸ்டைல் அது வந்து ஒவ்வொரு மேனுஸ்கிரிப்டுக்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்த ரைட்டரோட இதுலயும் வந்து கிட்டத்தட்ட வந்து மாறும். ஸோ அதுல வந்து அதை வச்சு பேஸ் பண்ணியும் ஒரு ஸ்டடி வந்து இருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி யூ கேன் கிவ் அன் அப்ராக்சிமேஷன் டைம் அப்பார்ட் ஃப்ரம் ரேடியோ கார்பன் டேட்டிங், அதுக்கப்புறம் பேப்பரஸ் ஸ்க்ரோல் எல்லாத்தையும் தவிர வந்து பாத்தீங்கன்னா அந்த ரைட்டிங் மேனுஸ்கிரிப்ட் ஸ்டைல் இருக்குல்ல, ஸோ அந்த என்ன ஸ்டைலஸ் யூஸ் பண்ணாங்க, என்ன இங்க் யூஸ் பண்ணியிருக்காங்க, அதை வச்சுட்டே வி கேன் கிவ் அன் அப்ராக்சிமேஷன். ஃபர்ஸ்ட் எழுதுனதெல்லாம் பாத்தீங்கன்னா பப்பாரியில இருக்கும். அடுத்து லேட்டர் வர வர வெள்ளம் வரும். கேன் ஐ ஆட் சம்திங்? யா ஷோர் பிரதர். ஓகே. அதுல வந்து மினிஸ்கூல் ஸ்கிரிப்ட்ஸ், மெஜஸ்கூல் ஸ்கிரிப்ட்ஸ் இருக்கு. மினிஸ்கூல்ஸ்னா எல்லா லெட்டர்ஸுமே வந்து ஸ்மால் லெட்டர்ஸ்ல இருக்கும். மெஜஸ்கூல் அப்படின்னோம்னா எல்லாமே கேபிட்டல் லெட்டர்ஸ்ல இருக்கும். அப்ப அதை வச்சும் வந்து பண்ணிடுவாங்க. ரெண்டாவது வந்து எப்படிப்பட்ட பப்பைரி, எந்த இயர், அந்த இதுவும் வந்து நமக்கு வந்து இருக்கு. இன்னொன்று பார்த்துட்டோம் அப்படின்னோம்னா அந்த கமா ஃபுல் ஸ்டாப்ஸ் எல்லாம் வந்து லேட்டர் அடிஷன்ஸ் இன் கிரீக் தான். எழுதப்பட்டது எல்லாமே கோயினி கிரீக், அதாவது நம்ம வழக்கு தமிழ்னு நம்ம சொல்றோம் பார்த்தீங்களா. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா கோயம்புத்தூர் பாஷை, மெட்ராஸ் பாஷைன்னு நம்ம சொல்றோம் பார்த்தீங்களா, மதுரை பாஷைன்னு சொல்றோம் பார்த்தீங்களா, அதுல எழுதப்பட்டது தான் நம்ம வந்து பைபிள், என்டையர் பைபிள். அரிஸ்டோக்ராட்டிக் லாங்குவேஜ், லீகல் லாங்குவேஜ்னு தனியா இருந்தது. இப்ப நம்ம வந்து கவர்மெண்ட் வந்து போடுகிற அரசாணைகள்லாம் சுத்தமான தமிழ்ல அந்த 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 வேர்ட்ஸை யூஸ் பண்ணி போடுவாங்க. அதே மாதிரி வந்து அரிஸ்டோக்ராட்ஸ் ஆர் போயட்ஸ் யூஸ் பண்ற தமிழ் வந்து வேற. அதே போலதான் கிரீக்லயும் வந்து இருக்கும். நம்ம வந்து பைபிள் இருக்கிறது கோயினி கிரீக் ஆர் லோக்கல் ஆர் நம்ம பொதுமக்கள் பேசுகிற ஒரு கிரீக்ல தான் எழுதியிருக்காங்க. இன்னொன்னு, இதோட அக்யூரசி வந்து நிக்கில் சொன்னாரு. லெட் மீ ஆட் ஒன் பாயிண்ட் அண்ட் மூவ் ஆன். டெக்ஸ்டுவல் கிரிட்டிசிசம்னு நம்ம மாத்திரம் தான் வந்து வச்சிருக்கிறோம். ஆஃப் ஆல் த ரிலிஜியஸ் குரூப்ஸ் நம்ம மாத்திரம் தான் நமக்கு இருக்கிற டெக்ஸ்ட் அண்ட் ஸ்கிரிப்ட்ஸை வந்து நம்ம வந்து கிரிட்டிசைஸ் பண்றோம். இஸ் இட் கரெக்ட்? இஸ் இட் அக்யூரேட்? இஸ் த ஆத்தர் ரியலி கிளைம்ஸ் ஹூம் ஹி இஸ்? அது முதற்கொண்டு நம்ம வந்து கிளைம் பண்றோம். கிரிட்டிசைஸ் நம்மளே வந்து பண்ணிக்கிறோம். நம்மகிட்ட வந்து இருக்கிற அந்த மெனுஸ்கிரிப்ட்ஸ்ல வந்து நிறைய இடத்துல கார்னர்ஸ் கட் ஆயிருக்கும், ஸ்டார்டிங் பாயிண்ட்ஸ் இருக்காது, எண்டிங் இருக்காது. ஆனா நம்ம சப்சிக்வெண்ட் மெனுஸ்கிரிப்ட்ஸை வச்சு வி கேன் ரீகன்ஸ்ட்ரக்ட் இட். அதோட அக்யூரசி தான் நிக்கில் பிரதர் சொன்னாரு 99.99%. டீவியேஷன் யா பிரதர், ஆக்சுவலா ஏத்தியஸ்ட் ஸ்காலர் கிட்ட வந்து ஒரு ஏத்தியஸ்ட் வந்து கொஸ்டின் பண்றாரு. இந்த மாதிரி நியூ டெஸ்ட்மெண்ட்ல இருக்கிற வித்தியாசம் எனக்கு தெரியணும், எங்க போய் நான் பார்த்தா எனக்கு தெரியணும்னு கேட்டதுக்கு அவர் என்ன தெரியுமா பதில் சொன்னாரு? நீங்க பைபிள்ல தான் பார்க்கணும் அப்படிங்கிறாரு. ஏன்னா நம்ம பைபிள்ல நீங்க நியூ டெஸ்ட்மெண்ட் பார்த்தாலே வச்சுக்கோங்க, கீழே எழுதியிருப்பான் இது வந்து ஏர்லி மேனுஸ்கிரிப்ட் இல்ல, இதெல்லாம் இந்த மேனுஸ்கிரிப்ட் இல்லன்னு சொல்லி. நம்ம பைபிள் இப்ப வர NIV எடுத்துக்கோங்க, இல்ல லேட்டஸ்ட்ல வர எடுத்துக்கோங்க, நம்ம ஆட்களே மென்ஷன் பண்ணி கிளியரா எல்லாம் எழுதிருவாங்க. நம்ம தான் கடவுளோட வார்த்தை வந்து எவ்வளவு பியூரா இருக்கணும்னு சொல்லி நம்ம தான் தேடி தேடி போய் எழுதுறோம். ஒவ்வொரு சென்டென்ஸும் இது பண்றாங்க. இதுக்கு பின்னாடி வந்து ஒரு பெரிய ஃபீல்டே இருக்கு. அது வந்து டெக்ஸ்டுவல் கிரிட்டிசிசம் அப்படிம்பாங்க. சின்சியரான ஸ்காலர்ஸ். நம்ம பிரதர் ஒரு நாள் நம்ம இந்த காட் வில்ஸ் நம்ம நியூ டெஸ்ட்மெண்ட் இது எடுப்போம் பிரதர், எவிடன்ஸ் ஃபார் நியூ டெஸ்ட்மெண்ட் எடுப்போம். டெக்ஸ்டுவல் கிரிட்டிசிசம் காட் வில்ஸ். ஜெரின் கேட்டிருக்காரு. ஐ வில் ரீட் அவுட் தி क्वेश्चन. why were only Greek manuscripts ன்னு கேட்டிருக்காரு. அப்படி கிடையாது ஜெரின். அவர் வந்து கிரீக் மேனுஸ்கிரிப்ட்ஸ் மாத்திரம் சொல்லியிருக்காரு. அதுக்கு அடுத்து கிறிஸ்டியானிட்டி ஸ்ப்ரெட் ஆக 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 எல்லா லாங்குவேஜ்லயும் இருக்கு. நீங்க யாராவது சிரியன் ஆர்த்தடாக்ஸ் அந்த கிறிஸ்டியானிட்டி கேரளால இருக்காங்களா, அவங்கள பத்தி கேட்டிருக்கீங்களா? ஆமா தெரியும். அவங்களோட மேனுஸ்கிரிப்ட்ஸையும் நம்ம வந்து ரெஃபரன்ஸா வச்சுதான் நியூ டெஸ்டமெண்ட் வந்து புக்கை வந்து கம்பைல் பண்ணியிருக்கிறோம். நமக்கு ஐ வில் சஜஸ்ட் அ புக். அதாவது எப்படி அப்படின்னம்னா ப்ரூஸ் மெட்ஸ்கர்
அவர் எழுதின ஒரு புக்கு. அது அதை வந்து நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன். நான் அதை படிச்சிருக்கேன். ஐ வில் கண்டக்ட் அலாங் வித் நிக்கில் செஷன் அபவுட் இட் ஃப்ரம் இட். நம்மகிட்ட எல்லா லாங்குவேஜ்லயும் இருக்கு. ரஷ்யன் ஸ்கிரிப்ட்ஸும் நம்மகிட்ட இருக்கு. ஈவன் சொல்ல போனா லாட்டின் ஸ்கிரிப்ட்ஸும் இருக்கு. அண்ட் ஈவன் சொல்ல போனோம்னா வச்சுங்களேன், நம்ம வந்து அந்த சிரியோ மலபார் அந்த ட்ரெடிஷன்ல இருந்த இதுவும் இருக்கு. எத்தியோப்பியன் ஆர்த்தடாக்ஸ் சர்ச்சும் நம்மகிட்ட இருக்கு. கிரீக் ஆர்த்தடாக்ஸ் இருக்கு. சிரியன் ஆர்த்தடாக்ஸ் இருக்கு. அந்த மாதிரி ஏகப்பட்ட ஆர்த்தடாக்ஸ் ட்ரெடிஷன்ல இருக்கிற அவங்களோட ரைட்டிங்ஸும் நம்மள்ட்ட இருக்கு. ஸோ நோபடி கேன் கொஸ்டின் அஸ். சிஸ்டர் கேட்ட மாதிரி நோபடி கேன் கொஸ்டின் அஸ் இந்த வேலிடிட்டி. லெட் மீ டெல் யூ அனதர் திங். இப்போ சில ரிலிஜியன்ஸ்ல வந்து நம்ம பார்த்துட்டோம்னா 787 தான் இந்தியாவில் இருக்கிற ப்ரிடாமினன்ட் ரிலிஜியன்ஸ் அண்ட் ப்ராக்டிசஸ்ல 787 அப்புறம் தான் வந்து ரிட்டன் மேனுஸ்கிரிப்ட்ஸே இருக்கு. அதுக்கு முன்னாடி இருக்கிறது ஓரல் ட்ரெடிஷன்ஸ். இப்போ ஏன் ஒன்லி கிரீக் மேனுஸ்கிரிப்ட்னா, ஆக்சுவலா நம்ம ஸ்காலர்ஸ் வந்து ரொம்ப சின்சியரா என்ன பண்றாங்கன்னா, ஒரு வேர்டு ஒரு எழுத்தும் கூட மாறாம ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ண பாக்குறாங்க. ஆக்சுவல் இப்போ நம்மளே என்ன பண்ணுவோம், மேத்யூவோட லெட்டரை காப்பி பண்ணோம்னா நம்மளுக்கு எவ்வளவு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எல்லாமே வரும்ல. இந்த மாதிரி 1% டிஃபரன்ஸ் இருக்கு நம்ம ஒவ்வொரு மேனுஸ்கிரிப்டுக்கும். இது வந்து ஆக்யூரேட்டா ரீகன்ஸ்ட்ரக்ட் எப்படி பண்றாங்கன்னா, ஒரிஜினல் ஆத்தர்ஸ் வந்து எழுதுனது வந்து கிரீக்ல தான் எழுதுனாங்க. அதனாலதான் கிரீக் மேனுஸ்கிரிப்ட் யூஸ் பண்றாங்க. கிரீக் மேனுஸ்கிரிப்ட் மட்டும் தான் நம்ம ஆட்கள் யூஸ் பண்றாங்க. கேத்தலிக்ஸ் போனீங்கன்னா லாட்டின் வல்கேட் வச்சிருப்பாங்க. ஆனா ஒரிஜினல் ரைட்டிங்ஸ் வந்து கிரீக். அதனால கிரீக் மேனுஸ்கிரிப்ட் தான். இது அரௌண்ட் 6000 மேனுஸ்கிரிப்ட் இருக்கு. நீங்க மொத்த மேனுஸ்கிரிப்ட் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கிரீக் மற்ற லாங்குவேஜ் சீரியன் எல்லாம் எடுத்தீங்கன்னா மொத்தமா 25,000, மோர் தென் 25,000. நியூ டே பை டே நம்மளுக்கு மேனுஸ்கிரிப்ட் வந்து கிடைச்சிட்டே தான் இருக்கும். ஒவ்வொரு இடத்துல என்ன சொல்றது, இப்போ டெட் சி ஸ்க்ரோல் கிடைச்ச மாதிரி ஏதோ ஒரு சம்பவம் அங்க இங்க நடக்கும் போது புதுசா மேனுஸ்கிரிப்ட் எடுக்க தான் செய்வாங்க. கண்டினியூஸா இப்போ எடுத்துட்டே தான் இருக்காங்க மேனுஸ்கிரிப்ட். ஓகே தானே பிரதர்? ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைடு போறேன். நெக்ஸ்ட் டாபிக் போறேன். ஓகே, இப்போ வந்து நம்ம கிரைஸ்டோட டெத் அண்ட் ரெசரக்ஷனுக்கு வருவோம். இப்போ கிரைஸ்டோட ரெசரக்ஷன் நடக்காட்டி பவுல் வந்து மென்ஷன் பண்றாரு. 1 Corinthians 15:12-20 அவர் வந்து மென்ஷன் பண்றாரு. கிறிஸ்து வந்து மரித்து உயிரோட எந்திரிக்காட்டி என்ன, verse 14 என்ன போடுறாரு, ப்ரீச்சிங் கிரைஸ்ட் would be senseless. கிறிஸ்து வந்து ப்ரீச் பண்றது சென்ஸ்லெஸ்ஸா இருக்கு. ஃபெய்த் இன் கிரைஸ்ட் would be useless. கிறிஸ்து மேல இருக்கிற ஃபெய்த் வந்து ஒரு யூஸ்லெஸ். ஆல் விட்னஸ் அண்ட் ப்ரீச்சர்ஸ் would be liars. எல்லா விட்னஸும் ப்ரீச்சர்ஸ் வந்து பொய்யர்கள் ஆவாங்க. ஃபெய்த் இஸ் ஃபியூட்டைல். விசுவாசமே ஒரு ஃபியூட்டைல். we are still in sin. நம்ம இனி பாவத்துல தான் இருக்கோம். ஆல் ஆர் த ஃபார்மர் பிலீவர்ஸ் ஆர் கான். எத்தனையோ பிலீவர், எத்தனையோ ரத்த சாட்சி எல்லாத்துக்குமே தெரியும், அவங்க எல்லாருமே கான் ஃபார் எவர். கிறிஸ்து தான் ரொம்ப பரிதாபமான ரிலிஜன். கிறிஸ்டியன்ஸ் would be the most pitiful peopleன்னு சொல்லி பவுல் மென்ஷன் பண்றாரு. கிறிஸ்து மரித்து உயிரோட எந்திரிக்காட்டி. இப்ப வந்து அவர் மரித்து உயிரோட எந்திரிச்சாரு தான் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஜீசஸோட ப்ராஃபஸி நம்ம பார்ப்போம். நீங்க பார்த்திருப்பீங்க, நிறைய இடத்துல ஜீசஸ் சொல்லுவாரு, நான் மரித்து உயிரோடு எந்திரிப்பேன், சன் ஆஃப் மேன் வந்து ஒப்பு கொடுக்கப்படுவார், மரித்து உயிரோடு எந்திரிப்பார். 2 ப்ராஃபஸி மட்டும் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன் சும்மா எக்ஸாம்பிளுக்கு. எப்படி ஜோனா வந்து இந்த மீனோட வயிற்றுல வந்து மரித்து, அதாவது 3 நாள் 3 நைட் வந்து இருப்பாரோ, அதே மாதிரி சன் ஆஃப் மேன் வந்து 3 நாள் 3 நைட் இருப்பார். அவரோட டெத் அண்ட் ரெசரக்ஷன் பத்தி மென்ஷன் பண்றாரு. அடுத்து ஜான் 2:19 நீங்க பாத்தீங்கன்னா, இந்த கோயிலை வந்து டிஸ்ட்ராய் பண்ணுங்க, நான் 3வது நாள் வந்து உயிரோட எந்திரிப்பேன் அப்படின்னு சொல்லி அதுவும் மென்ஷன் பண்றாரு. இது வந்து கிரைஸ்டோட வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு பப்ளிக்ல இவர் வந்து சொன்ன இது சயின்ஸ் எல்லாமே. சப்போஸ் இவர் வந்து மரித்து உயிரோடு எந்திரிக்காம இருந்தாருன்னா இவர் வந்து ஒரு ஃப்ராடா லேபிள் பண்ணியிருப்பாங்க. அப்பமே இவர் வந்து எப்பேற்பட்ட ஒரு கிரைட்டீரியா வைக்கிறார் கிரைஸ்ட்னு பார்க்கும்போது மத்த இதுல இருக்கிற கிரைட்டீரியால பார்ப்போம். இப்ப வந்து இஸ்லாம்ல என்ன இருக்குன்னா, இது வந்து உண்மையா இல்லையான்னு பாக்குறதுக்கு என்னன்னா, நீங்க இந்த சூரா, அதாவது இந்த சாப்டர் மாதிரி நீங்க இன்னொரு சாப்டர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி கொடுங்க, அது முன்னால பண்ண முடியாது, அதனால இது வந்து ஒரு உண்மை அப்படின்னு சொல்லி இஸ்லாம்ல இருக்கும். ஆனா இந்த சேலஞ்ச் எல்லாம் பாத்தீங்கன்னா சப்ஜெக்டிவான சேலஞ்ச் தான். இப்ப நீங்க ஒரு சூரா 2 எடுத்துட்டு ஒரு சாம் 119 எடுத்து ரெண்டுமே கம்பேர் பண்ணி வச்சு பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க, ஒரு சில பேர்த்துக்கு சூரா 2 பிடிக்கும், இன்னொரு சில பேர்த்துக்கு சாம் 119 பிடிக்கும். இது எல்லாமே சப்ஜெக்டிவ். ஒவ்வொருத்தனோட தாட்ல இருக்கிற ப்ராசஸ்ல தான் அவங்களோட சேலஞ்ச் எல்லாம் இருக்கும். நீங்க மார்மான் எடுத்துட்டீங்கன்னா என்ன இருக்கு, இந்த புக்கை வந்து நீங்க சின்சியரா படிச்சு நீங்க வந்து இது பண்ணுங்க, அப்ப கடவுளே உங்க வழி நடத்துவார். இது வந்து எல்லாருமே சொல்லலாம். ஆனா கிரைஸ்ட் வந்து வச்ச சேலஞ்ச் வந்து அப்ஜெக்டிவான சேலஞ்ச். மரித்து உயிரோடு எந்திரிப்பார் அப்படின்னு சொல்லி வச்சார் அவர். அப்படி அவர் மரித்து உயிரோடு எந்திரிக்காட்டி அவர் அப்பவுமே ஃப்ராடுன்னு சொல்லி லேபிள் பண்ணிருப்பாங்க. இப்ப வந்து நம்ம கிரைஸ்டோட டெத் அண்ட் ரெசரக்ஷன்ல சுத்தி இருக்கிற ஃபேக்ட்ஸ் மட்டும் நம்ம என்னன்னு பார்ப்போம், என்னென்ன எவிடன்ஸ் இருக்கு.
ஃபர்ஸ்ட் ஃபேக்ட், ஜீசஸ் டெத் பை குரூசிஃபிக்ஷன். இஸ்லாமியர் எல்லாத்துக்குமே தெரியும் நினைக்கிறேன். இஸ்லாமியர்கள் வந்து கிறிஸ்து வந்து மறிக்கல நம்புவாங்க, சொல்றாங்க. ஆனா எந்த ஸ்காலருமே அதை ஏத்துக்க மாட்டாங்க. அது வந்து அவங்களோட நம்பிக்கை, அவ்வளவுதான். இப்போ இதுக்கு வந்து நான் ஆல்ரெடி சோர்ஸ் கொடுத்தேன், பைபிளுக்கு வெளியில் இருக்கிற சோர்ஸ். ஜோசிஃபஸ் வந்து எழுதியிருக்காரு, டாசிட்டஸ் எழுதியிருக்காரு, லூசியன் ஆஃப் சாமசோட்டா எழுதியிருக்காரு, மாராபர் சராப்பியன் எழுதியிருக்காரு, பாபிலோன் தல்முதுல இருக்குது. இந்த ஏன்ஷியன் சோர்ஸ் எல்லாம் கொடுத்தேன். இன்னொன்னு என்னன்னா, கிரைஸ்டோட டெத் வந்து கிரைட்டேஷன் ஆஃப் எம்பாரஸ்மெண்ட்டை வந்து பாஸ் பண்ணுது. ஹிஸ்டாரியன்ஸ் வந்து ஒரு ஈவென்ட் நடந்திருக்கா அப்படிங்கிறதுக்கு வந்து இந்த கிரைட்டேஷன் ஆஃப் எம்பாரஸ்மெண்ட்டை வந்து யூஸ் பண்ணுவாரு. நீங்க கிறிஸ்து பாத்தீங்கன்னா, அவர் வந்து மரிக்கிறதுக்கு முன்னாடி, பாடுபடுறதுக்கெல்லாம் முன்னாடி என்ன பண்ணுவாரு, கெத்செமனே தோட்டத்துல போய் வியாகுலப்படுவார். இந்த பாத்திரத்தை வந்து என்னை விட்டு நீக்குங்கன்னு முதற்கொண்டு கிறிஸ்து சொல்லுவாரு. இப்ப இது வந்து ஒரு பொய், இது வந்து ஒரு கிறிஸ்டியன்ஸே உருவாக்கின கதையா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கிறிஸ்து வந்து வீக்கா காமிக்க மாட்டாங்க. கிறிஸ்து வந்து தைரியமா போனாரு, அவர் போய் தைரியமா மரித்தார், அப்படி எழுதியிருப்பாங்க. ஆனா இது வந்து கிறிஸ்து வந்து வீக்கா காமிச்சிருக்கு. இது போக நீங்க வந்து நம்ம இப்போ இது வருது, குட் ஃப்ரைடே வருது. குட் ஃப்ரைடேல நம்ம சர்ச்ல எல்லாம் அந்த 7 வார்த்தை பேசுவாங்க. அதுல என்ன சொல்றாரு கிறிஸ்து சிலுவையில, என் தேவனை ஏன் என்னை கைவிட்டு அப்படின்னு சொல்லி அவர் அங்க ரொம்ப வீக்கா காமிக்கிறாரு. இதெல்லாம் ஒரு கிறிஸ்டியன்ஸ் வந்து லேட்டரா எழுதின கதையா இருந்துச்சுன்னா கிறிஸ்து வந்து தைரியமா எல்லா இடத்துலயும் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனா அப்படி இல்ல, என்ன நடந்துச்சோ அதை வந்து ஹானஸ்டா ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. அதனால இது வந்து ஹிஸ்டாரியன்ஸ் வந்து என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து கிரைட்டேஷன் ஆஃப் எம்பாரசன் வந்து பாஸ் பண்ணுது அப்படிங்கிறாங்க. அப்புறம் கொஞ்சம் ஏத்தியஸ்ட் வந்து என்ன சொல்லுவாங்க, அதாவது கிறிஸ்து வந்து மரித்திருக்க மாட்டாரு, அவர் வந்து சிலுவையில வந்து அரைஞ்சதுக்கு அப்புறம் அவர் வந்து ஃபுல்லா மறிக்கல, அதுக்கப்புறம் வந்திருப்பார் அப்படிம்பாங்க. ஆனா அதுக்கும் கிரிட்டிக் என்ன வைப்பாங்க, அதாவது ஸ்காலர்ஸ் வந்து என்ன சொல்றாங்கன்னா, அப்படி உண்மையாலுமே கிறிஸ்து வந்து மறிக்காம வந்துட்டாருன்னா முதல்ல ஜீசஸ் வந்து என்ன பண்ணிருப்பாங்க, கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். நேரா கூட்டிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல அந்த மாதிரி எங்கேயாச்சும் அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் தான் பண்ணிருப்பாங்க. வெளியில வந்துட்டு கிறிஸ்து என்ன சொல்றது, அப்படியே குளோரியஸா ரெசரக்ட் ஆகி வந்தாங்கன்னு சொல்லி ப்ரீச் பண்ணிருக்க மாட்டாங்க. அந்த ப்ரீச்சிங்க்கு வேண்டி அவங்க பர்சிக்யூட் பண்ணி அடியும் பட்டிருக்க மாட்டாங்க. ஆனா நம்ம கொஞ்சம் ஹிஸ்டாரிக்கல் இதெல்லாம் பார்ப்போம். சான்ஸ் ஆஃப் சர்வைவிங் குரூசிஃபிக்ஷன் வந்து வெரி லோ. இது 1ஆம் நூற்றாண்டுல சினக்காவே எழுதியிருக்காரு. குரூசிஃபிக்ஷன் வந்து எவ்வளவு கொடூரமான இது. குரூசிஃபை பண்றதுக்கு முன்னாடி அவங்க அடிக்கிறதுல ஸ்கார்ஜிங் ப்ராசஸ்லயே நிறைய பேர்த்தோட லிம்பு டேர் ஆயிரும், நிறைய பேர் இன்ஃபேக்ட் இறந்து போயிடுவாருங்க. சினக்காவே எழுதியிருக்காரு இது. ஜோசிஃபஸ் வந்து நம்மளுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு. ஜோசிஃபஸோட ஃப்ரெண்ட்ஸை வந்து 3 பேர்த்த வந்து சிலுவையில் அறையிறாங்க. ஜோசிஃபஸ் வந்து அவரோட பவரை யூஸ் பண்ணி அந்த 3 பேர்த்து சிலுவையில இருந்து அப்பமே இறக்குறாங்க. அந்த இடத்துலயே 2 பேர் இறந்துடுறாங்க. 3, அதாவது கிரேட்டஸ்ட் ட்ரீட்மெண்ட் அப்போ ரோம்ல இருக்கிறதுலே பெரிய ட்ரீட்மெண்ட் அவங்களுக்கு கொடுக்குறாங்க. இருந்தாலும் அந்த 2 பேர் அப்பமே இறந்துடுறாங்க. நம்ம யூஸ் பண்ணுவோம்ல எக்ஸ்கிரூசியேட்டிங் பெயின்ங்கிறது, இந்த வார்த்தை வந்து லிட்ரலி மீன்ஸ் அவுட் ஆஃப் த கிராஸ். இந்த அவுட் ஆஃப் த கிராஸ் இதில் இருந்து தான் இந்த எக்ஸ்கிரூசியேட்டிங் பெயின்ங்கிற வார்த்தையே வெளியில வருது. இது போக நிறைய டாக்டர்ஸ் வந்து எழுதியிருக்காங்க கிறிஸ்துவ பத்தி. ஜோசப் பெர்ஜான் என்ன எழுதுறான்னு பாருங்க. டு சஜஸ்ட் தட் ஜீசஸ் டிட் நாட் டை வென் ஹி க்ரூசிஃபைட் இஸ் அன்டேனபிள். மோர் ஓவர் அவர் என்ன மென்ஷன் பண்றாருன்னா, ஜீசஸ் வந்து நீங்க ஜான் காஸ்பல்ல பாத்தீங்கன்னா ஈட்டியில வச்சு குத்தி பார்த்திருப்பாங்க. அப்ப வந்து ரத்தமும் தண்ணி வெளியில வரதா இருக்கும். அது அந்த பிராக்டிஸ் பேர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா கியூப் டி கிராஸ். அதை ஒண்ணு எரிச்சிருவாங்க, இல்லாட்டி குத்துவாங்க. அந்த ஸ்பியர் வச்சு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஜீசஸ் வந்து உயிரோட இருந்தது. இது வந்து ஜான்லி மென்ஷன் ஆயிருக்கு. பைபிள் வெளியில வந்து ஆர்ஜின் இது வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. இது போக ஃபெட்ரிக் டி ஜூபே, இவர் வந்து ஒரு மெடிக்கல் எக்ஸாமினர். இவர் வந்து சர்டிபிகேட்டே கொடுக்குறாரு. இங்க பாருங்க, the cause of death வந்து cardiac and respiratory arrest due to hypervolemic and traumatic shock due to crucifixion. கிறிஸ்துக்கு வந்து டெத் சர்டிபிகேட்டே கொடுக்குறாரு இவர், ஃபெட்ரிக் ஜூபே. இதெல்லாம் போக ஜேர்னல் ஆஃப் அமெரிக்கன் மெடிக்கல் சயின்ஸ் அசோசியேஷன், ஜாமா, ஒன் ஆஃப் த டாப் மெடிக்கல் ஜேர்னல், இதுல வந்து என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. டாக்டர் எட்வர்ட் வில்லியம்ஸ் வந்து என்ன சொல்றாருன்னா, interpretation based on the assumption that Jesus did not die on the cross appear to be odd with the modern medical knowledge. அதாவது நீங்க இன்டர்பிரேட் பண்ணி ஜீசஸ் வந்து மரிக்கலன்னு சொல்றது வந்து மாடர்ன் மெடிக்கல் நாலேஜுக்கு வந்து எதிராக இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இதுக்கப்புறம் நம்ம ஸ்காலர்ஸ் எடுத்துக்குவோம். நான் மோஸ்டா ஏத்திய ஸ்காலர்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஜான் டாமினிக் ராசன். ஒரே நிமிஷம் நிக்கில் ப்ரோ, இப்ப வந்து ரீசெண்டாவும் ஒரு பேப்பர் வந்து பப்ளிஷ் ஆயிருக்கு. எதுல அப்படின்னா வந்து டெய்லர் அண்ட் பிரான்சிஸ்ல பேயர் யூனிவர்சிட்டி மெடிக்கல் சென்டர் ப்ரொசீடிங்ஸ்ல. அதுல வந்து பாத்தீங்கன்னா குரூசிஃபிக்ஷன் பத்தி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஆர்டிக்கிளே வந்து எழுதியிருக்காங்க. அதுல வந்து இப்ப வரைக்கும் இருக்கிற ரீசன்ட் ஸ்டடி எல்லாமே வந்து எது வந்து பாத்தீங்கன்னா கிரைஸ்டோட சஃபரிங் வந்து ப்ரூவ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு, எதனால வந்து பாத்தீங்கன்னா ஹி குட் ஹவ் டைட் அப்படின்றதுக்கு இப்ப ரீசெண்ட் ஆர்டிக்கல் கூட இருக்கு. அதோட லிங்க் வந்து நம்ம சாட்ல கொடுத்துருக்கேன்.
ஓகே ஓகே ப்ரோ. இனி பார்க்கலன்னா ஆக்ஸ்பிஷியா சொல்றாங்களா, என்ன சொல்றாங்க அதுக்கு காஸ் ஆஃப் டெத்? காஸ் ஆஃப் டெத் வந்து பாத்தீங்கன்னா நிறைய சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஓகே ஓகே asphyxiation, ஓகே chiefly ஓகே asphyxiation with secondary factors, cardiovascular trauma, shock, coagulopathy, suspension trauma, ஓகே அதுக்கப்புறம் syncope. ஓகே ஓகே ப்ரோ. நான் இனி பார்க்கல ப்ரோ. தேங்க்ஸ் ஃபார் ஆடிங் தட் அப். ஐ வில் ஆட் இட். ஓகே ஓகே ப்ரோ. இப்போ நம்ம ஸ்காலர்ஸ்குள்ள போறோம். ஜான் டாமினிக் ராசன் கிறிஸ்துவத்தை குறித்து ரொம்ப எதிராக பயங்கரமா எழுதக்கூடிய ஸ்காலர். இவரே என்ன சொல்றான்னு பாருங்க. ஜீசஸ் டெத் பை க்ரூசிஃபிக்ஷன் அண்டர் பாயிண்டியஸ் பைலட் இஸ் ஷியோர் ஆஸ் எனிதிங் ஹிஸ்டாரிக்கல் கேன் எவர் பி. அடுத்து நான் சொன்ன பார் டெர்மன், இப்போ இருக்கிற ஏத்திஸ்டோட செல்லப்பிள்ளை, இவர் என்ன எழுதுறாரு பாருங்க. One of the most certain fact of the history is that Jesus was crucified on the orders of Roman prefect of Judea, Pontius Pilate. அடுத்து ஜெர்மன் ஏத்தியஸ்ட் ஹிஸ்டாரியன் கிரெட் லூடுமன், இவர் என்ன எழுதுறாங்க பாருங்க. Jesus death as consequences of crucifixion is indisputable. Hence Jesus died by crucifixion hence proved. ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் இருக்கா ப்ரோ உங்களுக்கு இதுல? சாரி, ஒரு செகண்ட் வாட்டர் மட்டும் குடிச்சுக்கிறேன். அண்ட் ஒரே ஒரு டைரக்ட் கோட் ஃப்ரம் த பேப்பர் ப்ரோ. அதுல கன்க்ளூஷன்ல வந்து எழுதியிருக்காங்க. என்ன எழுதியிருக்காங்கன்னா, taken together these two factors lead to the probable conclusion on dominant cause of Jesus death, backed by the even more clearly established fact of Jesus death. In short, historians have long agreed that Jesus died. Medical specialists now seem to be growing in agreement on how Jesus died. Oh, okay bro, super. Right. ஓகே, நோ டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கேளுங்க. நம்ம அடுத்த ஃபேக்ட்குள்ள போகலாம் இல்லாட்டி. சரி, ஓகே, அடுத்ததுக்குள்ள போவோம். இப்போ கிரைஸ்ட் வந்து டெத் ஆனது வந்து நம்ம ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட், இதெல்லாம் பெட்ராக்கான எவிடன்ஸ், யாருமே அப்செக்ட் பண்ண மாட்டாங்க. அடுத்து நாம எம்டி டூம்குள்ள போகலாம். கிறிஸ்து மரித்ததுக்கு அப்புறம் அவரோட டூம் வந்து எம்டியா இருக்கு. இதுக்கு வந்து நம்மளுக்கு என்னன்னா 6 இண்டிபெண்டன்ட் சோர்சஸ் இருக்கு. மேத்யூ, மார்க், லூக், ஜான், அப்புறம் ஆக்ஸ்ல இருக்கிற சம்மரி ஸ்டேட்மெண்ட் இருக்கு, அப்புறம் பவுல் எழுதியிருக்காரு. 6 இண்டிபெண்டன்ட் சோர்ஸ். இது வந்து என்னன்னா லெஸ் தென் 60 இயர்ஸ்ல இந்த 6மே இருக்கு. நான் மத்த வரலாற்றுல வாழ்ந்தவங்களுக்கான எவிடன்ஸ் காமிச்சேன். நீங்க வந்து இது வந்து ஒரு உண்மையாலுமே கடவுளோட வார்த்தை அப்படின்னு நம்ம கிறிஸ்டியன்ஸ் படிப்போம், அப்படி படிச்சாலும் ஓகே. இல்ல இது வந்து ஒரு ரிலையபிளான புக், நீங்க நியூ டெஸ்ட்மென்ட் வந்து ஜஸ்ட் ஒரு ரிலையபிளான புக் அப்படின்னு படிச்சாலும் டூம் வந்து எம்டியா தான் இருந்துச்சு. இல்ல இது வந்து ஜஸ்ட் ஒரு செட் ஆஃப் டாக்குமெண்ட், நான் வந்து ஒரு 1ஆம் நூற்றாண்டுல வர. ஏன்னா நீங்க அட்லீஸ்ட் நியூ டெஸ்ட்மென்ட் வந்து அந்த கிரெடிட் கண்டிப்பா கொடுத்துதாகணும். புக் இருக்கு, பேஜ் எல்லாம் இருக்கு, 1ஆம் நூற்றாண்டுல இருந்து இருக்கு. நீங்க அப்படியே அந்த அவ்வளவு நீங்க கம்மி பண்ணி வச்சு படிச்சாலும் டூம் வந்து எம்டியா இருந்துச்சு. கிறிஸ்து வந்து உயிரோடு இருந்துருச்சா. இதுக்கு வந்து 6 இண்டிபெண்டன்ட் சோர்ஸ் இருக்கு. அப்புறம் ஸ்காலர்ஸ் என்ன வைக்கிறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஜெருசலேம் ஃபேக்டர்னு வைக்கிறாங்க எம்டி டூம்போட ஆதாரமா. இப்ப என்னன்னா, கிறிஸ்து வந்து மரித்தது வந்து ஜெருசலேம்ல தான் மரித்தாரு. அது வந்து ப்ரீச் பண்ணது ஜெருசலேம்ல தான் சீசர்கள் ப்ரீச் பண்ணியிருக்காங்க. கிறிஸ்டியானிட்டி வந்து ஜெருசலேம்ல இருந்தா குரோவாய் வெளியில வந்திருக்கு. ஒரு நம்மளே யோசிச்சாலே தெரியும். இப்போ நம்ம இங்க சும்மா ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்றேன். இப்ப நம்ம இருக்கோம், நம்ம ஒரு ஏரியா 2 தெரு தாண்டி இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடக்குது. அவர் வந்து ஒரு டூம்குள்ள வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு 3 நாளைக்கு அவரை பார்த்தா டூம் வந்து காலியா இருக்குன்னு சொல்லி அவர் ஃபாலோவர்ஸ் எல்லாம் ப்ரீச் பண்றாங்க. இப்போ ஜெருசலேம்ல இருக்கிற மக்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, அது உண்மையா இல்லையான்னு போய் அசால்ட்டா போய் வெரிஃபை பண்ணிக்குவாங்க. ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் தெரியும் பப்ளிக் எக்ஸிகியூஷன், ஜீசஸ் வச்ச கல்றை வந்து எல்லாத்துக்குமே தெரியும். அங்க போய் பார்த்திருப்பாங்க. பார்த்து அப்படி கல்றையில வந்து ஆளுக்கு இருந்து வச்சுக்கோங்க, அங்கேயே ரோமன்ஸ் இல்ல யூதர்கள் வந்து பாடியை வந்து ப்ரொடியூஸ் பண்ணி அன்னைக்கே அந்த இடத்த முடிச்சிருப்பாங்க. கிறிஸ்டியானிட்டி வந்து டெவலப் ஆகாம போயிருக்கும். ஆனா அப்படி நடக்கல. ஜெருசலேம்ல இருந்து கிறிஸ்டியானிட்டி வந்து எக்ஸ்ப்ளோர்டா வெளியில வராங்க. இது வந்து ஜெருசலேம் ஃபேக்டர்னு வைக்கிறாங்க. செகண்ட் வந்து ஜீசஸ் எனிமீஸ் அட்டஸ்டட் த டூம் வாஸ் எம்டி. அதாவது எனிமீஸே சொல்றாங்க டூம் வந்து எம்டியா இருக்கு. நீங்க மேத்யூ 28ல படிச்சீங்கன்னா இருக்கும். என்ன சொல்றாங்கன்னா, டூம் வந்து எம்டியா இருந்ததுக்கு வந்து ரீசன் என்ன சொல்றாங்க, ஜீசஸோட டிசைபிள்ஸ் வந்து ஜீசஸோட பாடி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை நம்ம ஸ்கூல்ல சொல்லுவோம்ல, இன்கேஸ் ஹோம்ஒர்க் வந்து எழுதிட்டு வராட்டி நான் ஹோம்ஒர்க் எழுதிட்டேன் மேம், ஆனா புக்கை வந்து வீட்டுல வச்சுட்டு வந்துட்டேன், அந்த மாதிரி ஒரு கதை இது. அப்படி டூம் வந்து எம்டியா இல்லாட்டி இவங்க வந்து பாடியை ப்ரொடியூஸ் பண்ணி அந்த ஜீசஸ் ரெவல்யூஷன் வந்து அங்கேயே ஸ்டாப் பண்ணிருப்பாங்க. ஆனா அவங்க கொடுக்குற எக்ஸ்பிளனேஷன் என்ன, பாடி அங்க இல்ல, அது கொடுக்குற ரீசன் வந்து டிசைபிள்ஸ் வந்து திருடிட்டு போயிட்டாங்க. ஹென்ஸ் டூம் வந்து எம்டியா தான் இருந்துச்சு. தேர்டான எவிடன்ஸ் என்னன்னா, டாம் டிஸ்கவர்ட், அதாவது டூம் வாஸ் டிஸ்கவர்ட் பை விமன். நீங்க 1ஆம் நூற்றாண்டுல வந்து விமனோட டெஸ்டிமனி வந்து ஏத்துக்கவே மாட்டாங்க. அதுக்கு நான் கொஞ்சம் கொட்டேஷன் எடுத்துட்டு வந்திருக்கேன் பாருங்க. ஜோசிஃபஸ் வந்து என்ன சொல்றாரு பாருங்க.
பட் லெட் நாட் த டெஸ்டிமனி ஆஃப் விமன் பி அட்மிட்டட். விமனோட டெஸ்டிமனி வந்து அட்மிட் கூடாது. சின்ஸ் இட் இஸ் ப்ராபபிள் தட் they may be ஸ்பீக், அதாவது உண்மை அவங்க பேச மாட்டாங்க. விமன்ஸ் வந்து 1ஆம் நூற்றாண்டுல ஜூடியசம் வந்து இப்படிதான் ட்ரீட் பண்ணி இருந்திருக்காங்க. நீங்க அடுத்து தல்முதுல படிச்சாலும் என்ன இருக்கு பாருங்க. எனி எவிடன்ஸ் விச் a woman is give is not valid. விமன் கொடுக்குற இது வந்து நாட் வேலிட். தே ஆர் ஆல்சோ நாட் வேலிட் டு ஆஃபர். அவங்க வந்து ஆஃபர் பண்றதுக்கு வேலிட் இல்ல. இன்னொரு தல்முதுல வந்து என்ன இருக்குன்னு பாருங்க. sooner let the word of the law be burnt than the discovery of women. அதாவது விமன்ஸுக்கு டெலிவர் பண்றதுக்கு முன்னாடி லா வந்து நம்ம எரிச்சிடணும். அந்த அளவுக்கு கிறிஸ்துவம் வந்து டெவலப் ஆனதுக்கு அப்புறமேல் தான் எல்லாத்துக்குமே ரைட்ஸ் வருது. விமன்ஸ்க்குலாம் அதாவது ஜீசஸோட ரெவல்யூஷனுக்கு அப்புறமேல் தான் இந்த சமூக நீதி இதெல்லாமே பேசப்படுது. அதுக்கு முன்னாடி எல்லாம் 1ஆம் நூற்றாண்டுல அப்படி கிடையவே கிடையாது. இப்படி அந்த விமன்ஸ் வச்சிருக்கிற கண்டிஷன்ல கிறிஸ்டியன்ஸ் வந்து என்ன கிளைம் பண்ணாங்க? எம்டி டூமை வந்து கண்டுபிடிச்சு வந்து விமன்ஸ் சொல்லி அவங்க கிளைம் பண்ணாங்க. இது ஒரு கட்டுக்கதையா இருந்துச்சுன்னா அவங்க என்ன மென்ஷன் பண்ணிருக்கணும்? பீட்டர் போய் கண்டுபிடிச்சாரு, இல்ல ஜான் போய் பார்க்கும்போது டூம் எம்டியா இருந்துச்சு, இந்த மாதிரி தான் அவங்க பண்ணிருக்கணும். இது வந்து இந்த விமன் கண்டுபிடிச்சது வந்து கிரைட்டேஷன் ஆஃப் எம்பாரஸ்மெண்ட்டை பாஸ் பண்ணுது. ஏன்னா இப்படி ஒரு கதை சொல்லியிருந்தாங்கன்னா கண்டிப்பா விமன் அங்க வச்சிருக்க மாட்டாங்க. இத 3 ஃபேக்டர். இது வந்து ஷார்ட் ஃபார்மா ஜெட்னு சொல்லலாம். ஜெருசலேம் ஃபேக்டர், எனிமி அட்டஸ்டேஷன், அடுத்து டெஸ்டிமனி ஆஃப் விமன். இதுக்கு அடுத்து கொஞ்சம் ஏத்திஸ்ட் வந்து என்ன பேசிட்டு இருந்தாங்கன்னா, அதாவது 1960s வரைக்கும் என்ன பேசிட்டு இருந்தாங்கன்னா, குரூசிஃபை பண்ணப்பட்ட விக்டமை வந்து ஆனரபிளா பரி பண்ண மாட்டாங்க. இப்போ நீங்க பைபிள் படிச்சீங்கன்னா இருக்கும், ஜோசப் ஆஃப் அரேமேத்தியா வந்து ஜீசஸ் வந்து வாங்கி ஆனரபிளான பரியர் கொடுத்தாரு அப்படின்ட்டு. ஏத்திஸ்டால என்ன பேசியிருந்தாங்க, இல்லங்க குரூசிஃபை பண்ண விக்டம் வந்து பரியெல்லாம் பண்ண மாட்டாங்க, ஆனரபிள் பரி கொடுக்க மாட்டாங்கன்னு பேசிட்டு இருந்தாங்க. 1916ல இஸ்ரேல்ல வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் கொடுக்கும்போது ஒரு எதர்ச்சியா ஒரு டூம்பை கண்டுபிடிக்கிறாங்க. சாரி, அங்க வந்து என்னன்னா ஜானுங்கிற ஒரு விக்டம் வந்து குரூசிஃபை பண்ண விக்டம் வந்து பரி பண்ணியிருக்காங்க. 4.5 இன்ச்சஸ்க்கு நெயிலும் இதாயிருக்கு. அன்னையோட அந்த ஆர்குமெண்ட் அவங்க விட்டுட்டாங்க. குரூசிஃபை பண்ணவங்களே ஓகே பரி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி ஒத்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வச்ச 4 ஃபேக்டர் அது எம்டி டூம்புக்கு. இது போக ஸ்காலர்ஸ் என்ன சொல்றாரு, கேரி ஹபர்மஸ் வந்து எடுக்கிறாரு எல்லா ஆர்டிகிள்ல இருந்தும் லிஸ்ட் ஆஃப் 75 ஸ்காலர்ஸ் வந்து ஒத்துக்கிறாங்க டூம் வந்து எம்டிஆர் இருந்துச்சு. இது வந்து ஆக்சுவலா ஓல்டு ரிப்போர்ட். இப்போ கரண்ட் கண்டெம்பரரி வந்து மோர் தென் 80% ஒத்துக்கிறாங்க ஸ்காலர்ஸ். ஹென்ஸ் ப்ரூவ்டு த டூம் வாஸ் எம்டிங்கிறது. இதுல ஏதாச்சும் ஒரு டவுட் இருக்கா? இப்போ கிரைஸ்டோட டெத்து பார்த்துட்டோம், அடுத்து அவரோட கல்ற வந்து எம்டிஆர் இருந்துச்சுங்கிறது பார்த்துட்டோம். எனி கொஸ்டின்ஸ் இதுல? நிக்கில் ப்ரோ, அந்த பேப்பர் இப்ப ரீசன்ட் பேப்பர் எழுதினவரும் வந்து ஒன் அமாங் த ஆத்தர்ஸ் வந்து கேரி ஹேபர்மஸ் தான். கேரி ஹேபர்மஸ் தான் ப்ரோ. ஆமா, அதான் அவர் தான் இப்போ கண்டெம்பரரி இதுல எடுத்து போட்டார். ஓகே, நெக்ஸ்ட் போலாம்னு நினைக்கிறப்போ. அடுத்து ஜீசஸ், த அப்பியரன்ஸ் ஆஃப் ஜீசஸ் ஆஃப்டர் ஜீசஸ் வந்து க்ளோரியஸ் ரெசரக்ஷனா அவரோட டிசைபிள்ஸ் வந்து காட்சி கொடுக்குறாரு. இதுக்கு வந்து நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் எவிடன்ஸ் என்னன்னா க்ரீட். ஐ ஹோப் மெயின்லைன் சர்ச்சஸ்ல சிஎஸ்ஐ இல்ல ஆங்கிலிக்கன் லுத்தரன்ல இருந்து வந்தவங்களுக்கு எல்லாம் தெரியும். நம்ம சர்ச்ல வந்து க்ரீடு சொல்லுவோம், அப்போஸ்தல் க்ரீட் சொல்லுவோம், நைசியன் க்ரீட் எல்லாமே சொல்லுவோம். ஆக்சுவலா நீங்க அந்த காலத்துல பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க, எழுத படிக்க தெரிஞ்சவங்க வந்து மேக்சிமம் பீக்லயே 10% தான். அதுலயும் பாதி பேர்த்துக்கு தான் எழுதவும் தெரியும், படிக்கவும் தெரியும். அதனால சொசைட்டி வந்து அந்த அளவுக்கு எஜுகேட் ஆனதே கிடையாது. கிறிஸ்டியன் ரெவல்யூஷன், ப்ராட்டஸ்டன்ட் ரிஃபர்மேஷன் வந்ததுக்கு அப்புறமேல் தான் எழுத்தறிவு எல்லாத்துக்கும் வருது. இது நம்ம காட் வில்லிங் சான்சஸ் நம்ம அது இன்னொரு நாள் இது நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்னன்னா கிறிஸ்டியன்ஸ் வந்து க்ரீடு தான் சொன்னாங்க. க்ரீடை வந்து அவங்களோட ஃபெய்த்தை எல்லாத்துக்கிட்டையும் கன்ஃபஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இது வந்து ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்காலர்ஸ் ஒத்துக்கிறாங்க. ஏத்தியஸ் ஸ்காலர்ஸ் ஒத்துக்கிறாங்க, ஸ்கெப்டிக்ஸ் ஒத்துக்கிறாங்க, ஆக்னாஸ்டிக் ஒத்துக்கிறாங்க, கிறிஸ்டியன்ஸ் ஒத்துக்கிறாங்க. நியூ டெஸ்ட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா இந்த க்ரீடல் ஸ்டேட்மெண்ட் வந்து நிறைய இடத்துல இருக்கும். இதுல வந்து மோஸ்ட் ஃபேமஸ் ஆனது என்னன்னா 1 Corinthians 15:3-8 இருக்கு. இது வந்து பால் சொல்றாரு, ஃபார் வாட் ஐ ரிசீவ்ட் ஐ பாஸ் டு யூ, நான் பெற்றதை வந்து உங்களுக்கு கொடுக்கிறேன். இந்த க்ரீடை வந்து வாங்கி அவர் கொடுக்கிறாரு. as a first important that Christ died, கிறிஸ்து வந்து மரித்தார் according to us for our sin according to the scripture, that he was buried, அவர் வந்து அடக்கம் பண்ணப்பட்டார், that he was raised on the third day according to the scripture, அவர் வந்து 3ஆவது நாள் உயிரோட எழுந்திருச்சார் according to the scripture. அப்புறம் he appeared to Cephas. சீஃபஸ் வந்து என்னன்னா பேதுரோட அரேமிக் நேம் தான் சீஃபஸ். நீங்க தெரியும் ஜீசஸோட காலத்துல வந்து அரேமிக் தான் பேசிட்டு இருந்தாங்க. அதனாலதான் இந்த க்ரீட் வந்து ஒரிஜினல் அரேமிக் க்ரீட் அப்படிங்கிறாங்க. ஏன்னா பீட்டர்னு மென்ஷன் ஆகாம சீஃபஸ் இருக்கிறது. இது ஒன் ஆஃப் த ரீசன், மல்டிபிள் ரீசன் இருக்கு இதுக்கு. அண்ட் தட் டு த 12 அடுத்து 12 பேருக்கு அவர் காட்சி கொடுக்குறாரு. ஆஃப்டர் தட் he appeared to more than 500 of our brothers and sisters. அடுத்து 500க்கும் மேற்பட்டவங்கிட்ட காமிக்கிறாங்க. மோஸ்ட் ஆஃப் தம் ஆர் ஸ்டில் லிவிங்.
இப்போ அவர் பவுல் எழுதும்போது இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கான்னு சொல்லி பவுல் மென்ஷன் பண்றாரு. நீங்க போய் வேணா விசாரிச்சு பாருங்க, அந்த மாதிரி அவர் எழுதுறாரு. ஆனா கொஞ்சம் பேர் அதுல மரித்தார்னு எழுதுறாரு. அண்ட் தென் அப்பியர் டு ஜேம்ஸ் அண்ட் தென் டு ஆல் த அப்போஸ்டல்ஸ். அட் லாஸ்ட் அவர் வந்து எனக்கும் அப்பியர் ஆகிறான்னு சொல்லி இந்த கிரீட்ல வந்து இவரே கடைசியில் இவரையும் சேர்த்திக்கிறார். இப்போ இந்த கிரீடு வந்து என்னன்னா, இட் இஸ் சர்டிஃபை, இது அஃபிஷியல் ப்ரொக்ளமேஷன். இது வந்து கரகுமா அப்படிம்பாங்க கிரீக்ல. இதுதான் அஃபிஷியல் ப்ரொக்ளமேஷன், டிசைபிள்ஸோட அஃபிஷியல் ப்ரொக்ளமேஷன் இது. இந்த கிரீடை வந்து என்ன சொல்றாங்கன்னா ப்ரீ பால்லைன் கிரீட். அதாவது பவுல் வந்து இது வாங்கிதான் கொடுக்குறாரு. இந்த கிரீடு வந்து பவுல் வந்து கிறிஸ்துவ ஏத்துக்கொள்றதுக்கு முன்னாடி இந்த பவுல் இந்த கிரீடு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ கிறிஸ்துவ வந்து 30ல மறிக்கிறார். ஒரு சில ஸ்காலர்ஸ் வந்து 33 ஒரு சில பேர் 13 போறாங்க. நீங்க வந்து ஹிஸ்டரி வந்து எந்த இடத்துல இருந்து பாக்குறீங்களோ அதை பொறுத்து இருக்குது. 30ல வந்து கிறிஸ்து மறிக்கிறாரு. அப்பவுமே இந்த கிரீடு வந்து சர்க்குலேட் ஆகுது. சீசர்கள் வந்து எல்லாத்துக்கிட்டையும் சொல்றாங்க. 32ல வந்துதான் இந்த கிரீடெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் பவுலே வந்து கிறிஸ்துவை ஏத்துக்கிறாரு. பவுல் வந்து மென்ஷன் பண்ணிருக்கிறப்ப இன் 35 ADல வந்து கலாத்தியன்ஸ் 1:18 சொல்றாரு, பவுல் 3 years ஆஃப்டர் இஸ் கன்வர்ஷன் 33ல கன்வெர்ட் ஆகுறாரு, 32ல கன்வெர்ட் ஆகுறாரு, 3 years 35ல போறாரு. 35 போய் யாருக்கிட்ட போய் இது வாங்குறாரு? பேதுரு கிட்டே ஜேம்ஸ் கிட்டே போய் வாங்குறாரு. வாங்கி அந்த இடத்துல அவர் லிட்டரலா எழுதிருக்கிற டேர்ம் வந்து ஹிஸ்டோரிசாய். நீங்க கலாத்தியன்ஸ் 1:8ல இருந்து இருக்கும். இந்த ஹிஸ்டோரிசாய்ங்கிற வார்த்தையில இருந்தா நமக்கு ஹிஸ்டரிங்கிற வார்த்தையே வருது. வாங்குறாரு. வாங்கி அதை ப்ரீச் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அடுத்து கலாத்தியன்ஸ் 2ல பாத்தீங்கன்னா 14 years ஆஃப்டர், அந்த 14 year வந்து அவரோட ஃபர்ஸ்ட் கன்வர்ஷனா இல்ல இந்த கிரீடு வாங்கினதுக்கு அப்புறம் 14 years நமக்கு தெரியல. பட் எனிவே 16 to 19 years திருப்பி போய் இது கன்ஃபார்ம் பண்றாரு. எங்க ஜேம்ஸ், பீட்டர், ஜேம்ஸ், ஜான் கிட்ட கன்ஃபார்ம் பண்றாரு. யோசிச்சு பாருங்க, பீட்டர், ஜேம்ஸ், ஜான், பால் எல்லாம் சேர்ந்து தியாலஜி பேசியிருந்தா அந்த இடத்துல எப்படி இருந்திருக்கு அப்படின்ட்டு அவங்க கிட்ட போய் கன்ஃபார்ம் பண்றாரு. அவங்களும் என்னன்னா பாலை வந்து ரைட் ஹேண்ட் கூட தூக்கி விடுறாங்க. பால் நீங்க சொல்றது கரெக்ட் தான் பால்னு சொல்லி அவங்களும் பண்றாங்க. இப்ப இது வந்து ஒரிஜினலி ப்ரீ பால்லைன் கிரீடுங்கிறது ஏத்தியஸ்ட் எல்லாரும் ஒத்துக்கிறாங்க. பார் டெர்மன் என்ன சொல்றாரு பாருங்க, இந்த கிரீடு வந்து ஒரிஜினலி ப்ரீ பால்லைன் கிரீடு, இது வந்து பிரில்லியண்டா இந்த கிரீடு வந்து ஸ்ட்ரக்சர் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி பார் டெர்மன் சொல்றாரு. கிரெட் லூட்மன் வந்து இந்த கிரீடை பத்தி என்ன சொல்றான்னு பாருங்க. The element in this tradition are dated as a first 2 years. அதாவது கிறிஸ்து மரித்த முதல் 2 வருஷத்துல வந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஜெர்மன் ஏத்தியஸ் கிரெட் லூட்மன் சொல்றாரு. இதுதான் டிசைபிள்ஸோட நம்பிக்கை. அடுத்து டிசைபிள்ஸ் வந்து சின்சியரா நம்பினாங்க. டிசைபிள்ஸ் சின்சியர்லி பிலீவ் தட் he rose from the dead. உங்க எல்லாத்துக்குமே தெரியும் யூத மெஸ்ஸையா கான்செப்ட்னா என்னது. மெஸ்ஸையா வந்து வருவாரு, போர் போட்டு எல்லாத்தையும் ஜெயிப்பாரு, வெற்றி கொள்வாரு. உங்க மெஸ்ஸையா வந்து சிலுவையில் அரைஞ்சுக்கிட்டாங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒண்ணு போய் பேசாம வீட்டுல போய் உட்காந்துப்பீங்க, இல்லாட்டி வேற ஒரு மெஸ்ஸையாவை தேடி போவீங்க. ஆனா இவங்க அப்படி பண்ணல. இவங்க வந்து ப்ரொக்ளைம் பண்ணாங்க ஜீசஸ் வந்து மரித்து உயிரோடு எந்திரிச்சாங்க அப்படிங்கிறதுக்கு. இது வந்து அவங்களோட யூத நம்பிக்கைக்கு ஒரு எதிரான ஒரு, அதாவது அந்த அளவுக்கு ஒரு பெரிய இன்சிடென்ட் நடந்திருக்கு. யூதர்களே இப்படி மாறி போய் பிரச்சாரம் பண்றாங்க. இது பிரச்சாரம் பண்ணனால உங்களுக்கு என்ன கிடைச்சிச்சு? ஒருத்தங்க வந்து ஒரு பொய்ய கட்ட இழுத்து விடுறாங்கன்னா அது மூலமா அவங்க ஒரு பெனிஃபிட் இருக்கணும், ஒரு மணி இருக்கணும், பவர் இருக்கணும், ஏதாச்சும் இருக்கணும். ஆனா அப்படி எதுவுமே கிடையாது. அவங்க வந்து அதுக்காக துன்பப்படுத்தப்பட்டாங்க. ஒரு பொய்க்கு வேண்டி ஒரு ரேஷனலா யோசிச்சாலே தெரியும், யாராச்சும் பொய்க்கு வேண்டி இப்படி ஒரு நடக்காத ஒரு விஷயத்த கட்டுக்கதையை கட்டி விட முடியுமா? அதனால அவங்க துன்பப்பட்டு இன்ஃபேக்ட் இறந்தும் போயிருக்காங்க, டஞ்சன்ஸ்ல அடைக்கப்பட்டு இருக்காங்க, பர்சிக்யூட் பண்ணப்பட்டிருக்காங்க. ஓகே, இப்போ ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தான் இது சொன்னாங்களா? ஜீசஸ் கூட வளர்ந்தவங்க மட்டும் தான் சொன்னாங்களா? பவுல் வந்து ஆக்சுவலா யாரு? கிறிஸ்துவத்தை வந்து எதிர்த்தவர். கிறிஸ்துவத்தை ஆக்சுவலா பர்சிக்யூட் பண்றதா அவர் டமாஸ்கஸ் போறாரு. அந்த ரோட்ல தான் நீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பண்ணாருங்கிறதே அதுவே ஒரு நம்ப முடியாத ஒரு விஷயம் தான். எதுக்கு முதல்ல ஃப்ரெண்ட்ஸ் வந்து இப்படி மாத்தி பேசணும்? அடுத்து வந்து பவுல் வந்து கிறிஸ்டியானிட்டி எனிமி. அவரு ஒரு எனிமி எதுக்கு இதை ஏத்துக்கணும்? இது ஒரு இன்சிடென்ட் இருக்கு. அப்ப வந்து அது 100% நடந்திருக்கு. அதனாலதான் ஃப்ரெண்ட்ஸும் ஒத்துக்கிறாங்க, பவுலும் ஒத்துக்கிறாங்க. இது பைபிளுக்கு வெளியில கிளமெண்ட்டும் இதை மென்ஷன் பண்ணியிருக்காரு. இனி பைபிளுக்கு வெளியில வந்து நிறைய எவிடன்ஸ் இருக்கு. இப்போ கிறிஸ்து மரித்து உயிரோடு இருந்துச்சு வந்து பவுல அவங்க டிசைபிள்ஸ் நம்பினது வந்து கிளமெண்ட் ஆஃப் ரோம் மென்ஷன் பண்றாரு, பாலிகாப் மென்ஷன் பண்றாரு, டெர்ட்டுலியன் மென்ஷன் பண்றாரு, டைஸ்னஸ் மென்ஷன் பண்றாரு, ஆர்ஜனை மென்ஷன் பண்றாரு. இதுக்கு வந்து எவிடன்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன் பாருங்க. இது ஒரு பிரசன்டேஷனுக்குள்ள இதை அடைக்க முடியல. Jesus disciples sincerely believe he rose from the dead and appeared to him. They claimed it. அவங்க வந்து கிளைம் பண்ணாங்க. அதுக்கு வந்து பவுல் இருக்கு, ஓரல் ட்ரெடிஷன். எக்ஸாம்பிள் வந்து நம்ம 1 Corinthians 15 பார்த்தோம். அடுத்து ரிட்டன் ட்ரெடிஷன்ல இருக்கு, காஸ்பல்ஸ்ல இருக்கு, மேத்யூ, மார்க், லூக், ஜான்ல இருக்கு, அப்போஸ்தலிக் ஃபாதர்ஸ்ல இருக்கு, கிளமெண்ட்ல இருக்கு, பாலிகார்ப்ல இருக்கு. அடுத்தது வந்து they believe it and they willing to suffer. அவங்க வந்து சஃபர் ஆனாங்க இதுக்கு வேண்டி.
அது வந்து ஆக்ஸ்ல இருக்கு, பாலிகார்ப்ல இருக்கு, டெட்டூன்ல இருக்கு, கிளமெண்ட் ஆஃப் ரோம்ல இருக்கு, இக்னிஷியஸ் வாண்டி இங்க அவங்க பார்த்தாலே தெரியும். ரெஃபரன்ஸ்க்கு எடுத்துக்கோங்க வேணா. லூக் திமோத்தி ஜான்சன் வந்து இதான் சொல்றாரு, ஒரு பவர்ஃபுல்லான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்திருக்கணும். அதாவது மெசையா கான்செப்டே என்னன்னா கிறிஸ்து வந்து வெற்றி கொள்வார் அப்படி. ஆனா கிறிஸ்து மரித்த இவங்க இந்த மெசையா வந்து மரிக்கிறாரு, ஆனா இவர் வந்து உயிரோடு எந்திரிச்சதா சொல்லி ப்ரீச் பண்றாங்க. இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கணும்னா ஒரு ஸ்ட்ராங்கான, இது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் சொல்லி சொல்றாரு. கிரெட் லூடுமன், ஏத்தியஸ்ட் ஸ்காலர் கிரெட் லூடுமன் அதே தான் சொல்றாரு பாருங்க. இட் மே பி டேக்கன் as historical certain that Peter and the disciple has experienced after Jesus' death, in which Jesus appeared to them as a risen Christ. இது வந்து நீங்க ஹிஸ்டாரிக்கலா இது வந்து சர்டன். டிசைபிள்ஸ் வந்து என்ன நம்பினாங்கன்னா ஜீசஸ் அவங்க கிட்ட க்ளோரியஸா அப்பியர் ஆனாங்கன்னு சொல்லி நம்பினாங்கன்னு சொல்லி. ஓகே, இதான் ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட். 4 ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட். ஜீசஸ் டெத் பை க்ரூசிஃபிக்ஷன், the discovery of empty tomb, the appearance of Jesus after his death, the disciples believe that he rose from the dead. இது வந்து 4 ஃபேக்ட். இந்த 4 ஃபேக்டோட பெஸ்ட் எக்ஸ்பிளனேஷன் வந்து என்னது? இந்த 4 ஃபேக்ட் பெஸ்டா எது எக்ஸ்பிளைன் பண்ணுதுன்னா ஜீசஸ் வந்து மரித்தார், அவர் வந்து உயிரோடு எந்திரிச்சார் அப்படிங்கிறதுக்கு. ஆனா ஏத்தியஸ்ட் வந்து இதெல்லாம் நம்ப மாட்டாங்க. அதனால பல்வேறு ஹைபோதசிஸ் எடுத்துட்டு வந்தாங்க, ஆனா அது எதுவுமே நிக்கல. ஸ்க்ரூட்டினி பண்ணும்போது எதுவுமே நிக்கல. நீங்க சிம்பிளா எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒண்ணு 2 விஷயம் தான் நடந்திருக்கணும். ஒண்ணு வந்து டிசைபிள்ஸ் வந்து ஏமாத்தப்பட்டிருக்கணும், இல்ல டிசைபிள்ஸ் வந்து எல்லாத்தையுமே ஏமாத்தி இருக்கணும். டிசைபிள்ஸ் வந்து எப்படி ஏமாத்தப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிறது என்னன்னா, இது ஒரு ஃபேமஸான தியரி. இப்போ இதான் ஃபேமஸா பேசிட்டு இருக்காங்க, ஹாலுசினேஷன் தியரி அப்படிங்கிறது. அதாவது ஜீசஸோட டிசைபிள்ஸ் வந்து ஒரு பிரம்ம ஹாலுசினேஷன், எல்லாத்துக்கும் தெரியும் நினைக்கிறேன், பிரம்மையை பார்த்திருக்காங்க அப்படிங்கிறது. ஆனா இங்க விஷயம் என்ன தெரியுமா, பிரம்ம வந்து ரொம்ப ரேரா ஒருத்தங்களுக்கு வரலாம். ஒரே மாதிரி பிரம்ம வந்து ஒருத்தங்களுக்கு வரலாம். மல்டிபிளா வந்து பிரம்ம வந்து ஒரே மாதிரி வந்து யாருக்குமே வராது. இதுக்கு என்ன இதுனா, ஜீசஸ் டிட் நாட் அப்பியர் டு ஒன் டைம் பட் மெனி டைம். ஜீசஸ் வந்து ஒரு டைம் மட்டும் அப்பியர் ஆகல, மெனி டைம் அப்பியர் ஆயிருக்காரு. பிரம்மனா அது ஒரு டைம் தான் வரும். நாட் ஜஸ்ட் ஒன் பிளேஸ் பட் டிஃபரெண்ட் பிளேஸ். ஒரு பிளேஸ்ல மட்டும், சாரி, நாட் ஜஸ்ட் இன் ஒன் பிளேஸ் பட் இன் டிஃபரெண்ட் பிளேஸ். ஒரு பிளேஸ் மட்டும் மல்டிபிள் பிளேஸ்ல அப்பியர் ஆயிருக்காரு. நாட் ஜஸ்ட் ஒன் பர்சன் பட் டிஃபரெண்ட் பர்சன். நாட் ஜஸ்ட் இண்டிவிஜுவல் பட் குரூப். இண்டிவிஜுவலா மட்டும் அப்பியர் ஆகல, குரூப்பா அப்பியர் ஆயிருக்காரு. நாட் ஜஸ்ட் பிலீவர்ஸ் பட் அன்பிலீவர்ஸ். பிலீவர்ஸ்க்கு மட்டும் அப்பியர் ஆகல, அன்பிலீவர்ஸ்க்கு அப்ளை இருக்காரு. அப்புறம் இந்த ஹாலுசினேஷன் தியரி வந்து எம்டி டூம் வந்து எக்ஸ்பிளைனே பண்ணல. இப்ப நம்மளுக்கு என்ன தெரியுது, டிசைபிள்ஸ் வந்து ஏமாத்தப்படலன்னு தெரியுது. ஓகே, டிசைபிள்ஸ் வந்து ஏமாத்தினாங்களா? பீட்டர் கிரஃப் வந்து கேட்கிறாரு, why would the apostles lie? அவங்க வந்து எதுக்கு லை பண்ணும்? if they lie, what was their motive? அவங்களோட மோட்டிவ் வந்து என்னவா இருக்கும்? what did they get out of it? அவங்க பொய் சொல்லி உங்களுக்கு என்ன கிடைச்சிச்சு? what they got is out of it was misunderstanding. அவங்கள எல்லாமே மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாங்க, அவங்கள எல்லாமே ரிஜெக்ட் பண்ணாங்க, அவங்கள எல்லாமே பெர்சிக்யூட் பண்ணாங்க, அவங்கள எல்லாமே டார்ச்சர் பண்ணாங்க. அதுக்கு வேண்டி அவங்க மார்ட்டிடம் இறக்கவும் போனாங்க. ஆன்லி லிஸ்ட் ஆஃப் பர்க்ஸ். இந்த மாதிரி ஒரு பொய்யை வந்து கட்டமைச்சு, அந்த அதாவது கட்டமைச்சா எல்லாம் கொள்ளுவாங்கன்னு தெரியும், அதுக்கு வேண்டி எப்படி இறந்திருப்பாங்க? அதுக்கு வந்து வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி சொல்றாரு. நான் கடைசியா இபி சாண்டர்ஸோட கோட்ல முடிக்கிறேன். இபி சாண்டர்ஸ் என்ன சொல்றாருன்னா, டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி ஜீசஸ் வந்து மரித்து உயிரோட எந்திரிச்சார் அப்படிங்கறது வந்து they believed it. disciples வந்து பிலீவ் பண்ணாங்க, they lived it. அதுலயே தான் வாழ்ந்தாங்க, and they died for it. அதுலயே தான் அவங்க வந்து மரித்தாங்க. இப்போ இருக்கிற ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்டோட பெஸ்ட் எக்ஸ்பிளனேஷன் என்னன்னா, கிறிஸ்து வந்து ஆக்சுவலி டைட் அண்ட் ரோஸ் ஃப்ரம் தி டெத். இதுதான். இதுல யாருக்காச்சும் ஏதாச்சும் டவுட் இருக்கா? எனி டவுட்?